ஓம் முருகா சரணம். அன்பான சொந்தங்களே, பல நாடுகளில், பல ஊர்களில், பல மைல்களுக்கு அப்பால் எந்த நேர காலகட்டத்தில் இருந்தாலும் நம் சொந்தங்களை காண ஓடோடி வரும் அனைத்து கொங்கு சொந்தங்களையும் இந்த 77வது காணொளி நிகழ்விற்கு வருக வருக என்று உங்களை மனமாற வரவேற்பது உங்கள் வழக்கறிஞர் ராஜசேகரன், திருப்பூரிலிருந்து. சொந்தங்களே, ஒவ்வொரு காணொளி நிகழ்விலும் ஒவ்வொரு புது புது சிறப்பு விருந்தினர்களை அவர்களுடைய அனுபவத்தையும் அவர்களுடைய வெற்றி பாதையையும் அவர்கள் கண்டுள்ள புது புது சங்கதிகளையும் நாம் நம்முடைய சொந்தங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது பல சொந்தங்கள் அவர்களுடைய வாழ்வில் மேம்படுவதற்கும் பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கும் அவர்களுடைய வியாபார நடவடிக்கைகளிலோ அல்லது அவர்களுடைய தொழில் வளர்ச்சியிலோ அல்லது அவர்களுடைய பொது வாழ்விலோ அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட உடல் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கோ ஒரு இன்றியமையாத கருத்துக்களையும் வெற்றியாளர்களின் சிறப்புரைகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதில் கேபிஎன் குளோபல், கொங்கு பிசினஸ் நெட்வொர்க், கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு மற்றும் சிக்பா மலேசியா மற்றும் கேபிஎன் ஆஸ்திரேலியா மிகவும் புத்துணர்ச்சியுடன் புது முயற்சிகளை உத்வேகத்துடன் மேற்கொண்டு வருகிறது. இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்ததே. அந்த வரிசையில் இன்றைய 77வது காணொளி நிகழ்வான தி ரோல் ஆஃப் மில்லட்ஸ் இன் லாங்கெவிட்டி, அதாவது நீண்ட ஆயுளை பெற சிறுதானியத்தின் பங்கு என்ற தலைப்பில் இன்று நம்முடன் உரையாட வந்திருக்கும் நமது சகோதரர், கொங்கு மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் தவ புதல்வர் திரு ராஜா முருகன் ஆர், ஒரு MBA பட்டதாரி, திருச்செங்கோட்டில் இருந்து வந்துள்ள அவரையும் கேபிஎன் குளோபல் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். இத்தனை நாள்களிலும் நமது கேபிஎன் குளோபல் 44 நாடுகளுக்கு மேற்பட்ட சொந்தங்களை இணைத்து ஒரு புதிய அத்தியாயத்தை ஒவ்வொரு வாரத்திலும் ஒவ்வொரு மாதத்திலும் உட்புகுத்திக் கொண்டே இருக்கும் இந்த சூழ்நிலையில் போன காணொளியில் நாம் எடுத்துக்கொண்ட நம் சொந்தங்களின் வேண்டுகோள் படி புதிய முயற்சியாக நாம் கட்டாயம் நேரில் சந்திக்க வேண்டும். பல துறைகளில் முன்னேற்றத்தை கொண்டு சேர்ப்பதற்கு நமது சொந்தங்கள் முக்கிய முன்னெடுப்புகளை கடந்த 75வது காணொளி நிகழ்வின் போது நிறைய சொந்தங்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க 76வது காணொளியாக நமது ஏஞ்சல் ஃபண்டிங் பற்றி நாம் ஒரு காணொளி நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த காணொளி நிகழ்வின் மறுபயனாக பல சொந்தங்கள் அவர்களுடைய உழைப்பின் பயனாக சம்பாதித்த அவர்களுடைய கஷ்டப்பட்டு சேர்த்த செல்வங்களை நம் சொந்தங்களுடன் சேர்ந்து புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு சிரமம் என்று செல்வம் இல்லாமல், அதாவது தொகை கிடைக்காமல், ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைக்காமல் நிறைய சொந்தங்கள் இருக்கும் அந்த சூழ்நிலையில் ஒரு வெற்றிகரமான தொழிலாக இருந்தால் நாங்களும் பங்கு பெற்று அந்த தொழிலில் ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டராக வர விருப்பம் என்று தெரிவித்து பல சொந்தங்கள் எங்களுக்கு india@kbnglobal.org என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு நிறைய தகவல்களை அனுப்பியதன் பயனாக எங்களுக்கு ஒரு புதிய உத்வேகம் ஏற்பட்டு அதன் மூலமாக கடந்த 27 ஜூன் அன்று திருப்பூரில் ஒரு நேரடி மீட்டிங்கை நாங்கள் முன்னெடுத்து அதன் பயனாக இன்று பல பரிணாமங்களில் கேபிஎன் குளோபல் முன்னேற்றம் அடைந்து வெற்றிகரமான இலக்கை நோக்கி பல்துறை வித்தகர்களாக நம் சொந்தங்கள் அனைவரும் நம்முடன் இணைந்து செயலாற்றுவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளபடியால் அனைத்து ஊர்களிலும் நம் சொந்தங்கள் ஒன்றிணைந்து வருவதற்கு ஆயத்தமாகிய இந்த தருணத்தில் இந்த 77வது காணொளி ஒரு சிறப்பு அம்சம் வாய்ந்த ஒரு காணொளியாக கருவதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த மகிழ்ச்சியை நம் சொந்தங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு அடுத்த கட்ட இந்த காணொளி இன்றைய சிறப்பு விருந்தினராக உள்ள திரு ராஜா முருகன் MBA பட்டதாரியான அவருடைய ஒரு சிறிய முன்னுரை உங்களுக்காக. சொந்தங்களே, கூரை கூட்டத்தை சேர்ந்த இன்றைய நம் சிறப்பு விருந்தினர் சிறப்புரையாற்ற வந்திருக்கும் ஆர் ராஜா முருகன் அவர்கள் ஒரு MBA பட்டதாரி, திருச்செங்கோடு ஊரிலிருந்து வந்துள்ளார். 10 வருடங்களுக்கு மேற்பட்ட
இந்த சிறுதானியங்கள், அதாவது மில்லட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சிறுதானியங்களில் கடந்த 10 வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு ஆராய்ச்சியின் பலனாக ஒரு புத்தகத்தை வடிவமைத்து அந்த புத்தகத்திற்கு நல்ல சோறு, அதாவது ஆங்கிலத்தில் குட் ஃபுட் அப்படின்ற ஒரு தலைப்பை கொடுத்து அந்த நல்ல சோறு என்ற புத்தகத்தை ஆங்கிலத்திலும் தமிழிலும் வெளியிட்டுள்ளார். இந்த நல்ல சோறு புத்தகத்தை வெளியிட்டதன் பயனாக அவருக்கு நல்ல சோறு ராஜா முருகன் என்ற அடைமொழியும் ஏற்பட்டு அவர் இன்று ஓர் ஆர்கானிக், அதாவது இயற்கை முறையில் எந்தவித கெமிக்கல்ஸ் இல்லாமல், எந்தவித ரசாயனங்கள் இல்லாமல் தயாரித்த விளைவித்த பொருட்களை விற்கும் ஒரு ஆர்கானிக் ஸ்டோரை திருச்செங்கோட்டில் வெற்றிகரமாக செயல்படுத்தி கொண்டு வருகின்றார். அது தவிர உயர்ந்த இந்த விவசாயம் சார்ந்த சொந்தங்களுக்கு தெரியும், நம்மாழ்வார் விருது என்ற ஒரு விருதை NSDO அங்கீகரித்து அவருக்கு நம்மாழ்வார் விருது கொடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அது போக அறிவு நிதி என்ற ஒரு விருதையும் இலக்கு என்ற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனமும் அவருக்கு கொடுத்துள்ளது. அது போக நிறைய பயிற்சி பட்டறைகள், உணவு சம்பந்தப்பட்ட விழாக்கள், உணவு விழாக்களில் தமிழ்நாடு மற்றும் அகில உலக அளவில் பல நாடுகளில் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருப்பவர்தான் இன்றைய நமது சிறப்புரையாற்ற வந்திருக்கும் நமது கொங்கு தலைமகன். இவர் விற்பனையாளர் மட்டுமல்ல, அதாவது இயற்கை சார்ந்த பாரம்பரிய உணவுப் பொருட்களை தயாரிக்கும் ஒரு செஃப்பாகவும் அவருடைய பணி மிக சிறந்த பணி. ஒரு டேஸ்ட் கன்சல்டன்டாக, அதாவது அந்த உணவில் எவ்வாறு ருசி இருக்கும் என்று அந்த உணவு உற்பத்தியின் தரத்தையும் உயர்த்துவதற்கு பல இயற்கை முறை சார்ந்த உணவு பரிமாறும், உணவு தயாரிக்கும் ஹோட்டல்கள் போன்ற நிறைய இடத்தில் இவருடைய பங்களிப்பு இருப்பதால் இவருக்கு மில்லட் மேன் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. இவர் இந்த நல்ல சோறு புத்தகத்தை எழுதி அந்த ஒரு ஆர்கானிக் இயற்கை முறை சார்ந்த ஒரு கடையை நடத்தி கொண்டு வருவரும் அல்லாமல் அவர் ஒரு விழுதுகள் அப்படின்ற ஒரு அமைப்பை சேர்ந்த செல்ஃப் ஸ்டைல் லேர்னிங் ஸ்கூல் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வீக்கெண்ட் லைஃப் லேர்னிங் ஸ்கூலை நடத்தி கொண்டு வருபவர். இவர் ஒரு விவசாயியும் கூட. நிலக்கடலை, தானியங்கள், மில்லட்ஸ், ஹெர்ப்ஸ், இயற்கை சார்ந்த ஆர்கானிக் முறையில் இருக்கக்கூடிய காய்கறிகளையும் விளைவிக்கக்கூடியவர். நம் வான்புகழ் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்ற அந்த குறள் என்னன்னா, ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவாளி, ஒரு நூலோர், அவர் எந்த அளவுக்கு சிறப்பு பெறுகின்றாரோ அந்த சிறப்பை விட வள்ளுவர் அவருடைய அருளுடைமை அதிகாரத்தில் என்ன சொல்றாருன்னா, ஒரு உணவை, கிடைத்த உணவை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அதற்கு பிறகு தானும் உண்டு பல உயிர்களை காப்பாற்றி பாதுகாக்கும் செயலானது அந்த சான்றோர் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, நூலார் தொகுத்த அறங்கள் அனைத்தவற்றிற்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அறத்தை விட இது ஒரு தலையான அறம் அப்படின்று நம் வான்புகழ் வள்ளுவர் சொல்லிய அந்த ஒரு செயலை மேற்கோள் காட்டி அந்த ஒரு திருக்குறளுக்கு ஒப்பான ஒரு விஷயத்தை இன்று அந்த சிறுதானியம் அப்படிங்கிற அந்த மில்லட்ஸ் உணவை கொண்டு ஒவ்வொரு ஒரு நபரின் வாழ்வையும் வெற்றிகரமான ஒரு ஆயுட்காலத்தை நீடித்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு அரணாக, ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இந்த சிறுதானியத்தின் ஆராய்ச்சி மூலம் நிறைய பேர்த்துக்கு கொண்டு சென்று அவர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நோய் நொடிகளுக்கு ஒரு பதில் சொல்லி இயற்கை முறையில் அவர்களுடைய வாழ்வை நீட்டித்து வெற்றிகரமான ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த இள வயது ஒரு சாதனையாளர் என்றுதான் சொல்ல வேண்டும். அவரை KBN குளோபல், கொங்கு பிசினஸ் நெட்வொர்க், KBN அசோசியேஷன் தமிழ்நாடு, சிக்பா மலேசியா மற்றும் KBN ஆஸ்திரேலியா சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக என்று வரவேற்று அவருடைய சிறப்புரையை நல்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அறிமுகம் சிறப்பா இருந்துச்சு, ரொம்ப நன்றிங்க. இந்த நம்மளோட தமிழ் சார்ந்த மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்காக KBN அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நிறுவி அது மூலியமா ஏன்னா அனைத்து மக்களையும் ஒருங்கிணைக்கிற அந்த KBN ஒருங்கிணைப்பாளருக்கு மிக்க நன்றி. என்னையும் அழைச்சு
இந்த ஒரு குழுல பேசுறதுக்கு அனுமதிச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா உலக நாடுகள்ல இருந்து எல்லாத்துக்கிட்டையும் நான் இப்ப தொடர்பு என்னோட கருத்துக்களை சொல்றேன் அப்படிங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த தலைப்பு சொன்ன மாதிரி சிறுதானியங்கள் சார்ந்த விஷயங்கள் அப்படி நான் இதை எடுத்துட்டு போவேன் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நான் பிறந்தது விவசாய குடும்பம் அப்படிங்கிறதுனால சமைக்கிறது இதெல்லாம் சிறுதானியங்கள் நிறைய இருந்துச்சு. இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்துக்காக நான் கேட்டரிங் படிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. நான் கேட்டரிங் படித்தேன். கேட்டரிங் படிக்கிறப்பதான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாம் வெளிநாட்டு உணவுகள் தான் எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ ஏன் நம்ம நாட்டு உணவுகளை பத்தி ஏன் எதுவுமே பேசல அப்படின்னு அப்ப ஆரம்பிச்ச தேடல் தான் இப்போ வந்து ஒரு மரபு உணவுகள்னா எந்த மாதிரி இருந்துச்சு, அது எந்த மாதிரியான அறிவியல் அப்படிங்கிறத ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு உணவு அறிவியலை எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இருந்துச்சு. அங்கிருந்து ஆரம்பிச்சதுதான் அது சிறுதானியங்கள், மரபு உணவுகள் சார்ந்த விஷயங்கள் அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா தேடி பிடிச்சி இப்போ இந்த நிலைமையில இருக்கும். அதுக்கப்புறம் எம்பிஏ படிக்க வாய்ப்பு கிடைச்சது. எம்பிஏ படிக்கிறப்போ இந்த சிறுதானியங்கள் சார்ந்த விஷயங்கள், அப்புறம் மரபு உணவுகள் சார்ந்த விஷயங்களை நான் ஒவ்வொன்றா தேடிட்டு இருந்தேன். தேடினதெல்லாம் எழுதி வச்சேங்க. அது மூலியமா தான் ஆனந்த விகடன்ல ஒரு தொடர் எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. உணவுகள் சார்ந்த விஷயங்களை ஒரு தொடரா எழுதினேன். அந்த தொடர் வந்து புத்தகமா நல்ல சோறு அப்படிங்கிற பேர்லயே வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தனியா நல்ல சோறு அப்படிங்கிற பெயர்லயே சிறுதானியங்களை கொண்டு எப்படி சமைக்க முடியும், நம்ம எளிமையா சமைக்கிறது என்னென்ன அப்படிங்கிறத நான் அது ஒரு புத்தகம் எழுதணும். அந்த புத்தகம் ஆங்கிலத்திலையும் வெளியிட்டோம். இப்படி மக்களுக்காக சிறுதானியங்களை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு நிறைய வகையில பாவிச்சோம். அதுல ஃபுட் ஃபெஸ்டிவல் பண்றது, அப்புறம் குழந்தைகளுக்காக பள்ளிகளை போய் பேசுறது, காலேஜ்ல போய் பேசுறது, அப்புறம் மகளிர் குழுல பேசுறது. ஏன்னா அவங்கதான் உணவை சமைச்சு அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போறவங்க. அவங்க கிட்ட பேசுறது, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அங்கெல்லாம் உணவு சார்ந்த விஷயங்களும் மரபு சார்ந்த விஷயங்களையும் கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம். அதனுடைய நீட்சியாதான் இப்ப நான் இந்த நிகழ்வையும் பாக்குறேன். இது வெறும் சிறுதானியங்களை பத்தி மட்டும் பேசுற ஒரு நிகழ்வா அமைஞ்சிருமா அப்படின்னா நிச்சயமா இருக்காது. இது ஒட்டுமொத்தமான ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படிங்கிற மாதிரி நாம ஆரோக்கியமான வாழ்வு வாழ்றதுக்கு எது அடிப்படையா அமையும், எதெல்லாம் நம்ம பின்பற்றலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சின்ன புரிதலை ஏற்படுத்துற ஒரு கலந்துரையாடல் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த இடத்துல நம்ம ஆரம்பம் அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கை விவசாயம், நான் இயற்கை விவசாயம் பண்றதுனால நான் இயற்கை விவசாயத்தை விட்டுட்டு நான் மத்ததை வச்சு ஆரம்பிச்சிட முடியாது. ஏன்னா இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை. இயற்கை விவசாயம் வேற, ஆர்கானிக் ஃபார்மிங் வேற. இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது நாம நம்மளோட கட்டுத்தாரையில இல்ல நமக்கான நம்மளோட தோட்டத்துல இருந்து கிடைக்கிற பொருள்களை வச்சு நாம விவசாயம் பண்றது. அதுல வந்து எந்த எக்காரணத்தை கொண்டும் நம்ம மற்ற உயிரினங்களை துன்புறுத்தல் மாதிரியான விஷயங்கள் எதுவுமே அமையாது. அப்போ இந்த இடத்துல நாம ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா இங்க வந்து நம்ம பூச்சிக்கொல்லியை பயன்படுத்த போறது கிடையாது, பூச்சி விரட்டி தான் பயன்படுத்த போறோம். அந்த பூச்சி அந்த செடியில நாம பயிர் பண்ற செடியில தங்கி இனத்தை பெருக்காது இருந்துச்சுன்னா அந்த பயிர் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற நோக்கில அந்த அந்த தாய் பூச்சி இந்த இடத்துல இருக்கக்கூடாது. அதுக்காக அதுக்கு அது எதெல்லாம் பிடிக்காதோ அது அந்த தலை எல்லாம் வச்சு அதை ஸ்ப்ரே பண்ணி அந்த பூச்சியை விரட்டுறது அப்படின்னு கான்செப்ட் தான் நம்ம இந்த இயற்கை விவசாயம். அடிப்படை இதுதான். அப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா அதாவது நாம மட்டும் கிடையாது இந்த உலகத்துல. இந்த உலகம் வந்து சூழல் சார்ந்த விஷயம். நாம மனிதர்கள் மட்டும் உயிரினம் கிடையாது, எல்லா உயிரினத்தோட ஒத்து வாழ்றது. அதுதான் பல்லுயிர் ஓம்புதல் அப்படிங்கிறது. அந்த பல்லுயிர் ஓம்பிதான் நாம அறிவியல் அப்படிங்கிறது அறிவியல் அம்பு அப்படிங்கிறது இடத்துல இருக்கு அப்படின்னா நாம இதெல்லாம் புதுசா கண்டுபிடிச்சிருக்கோமோ. நான் பேசுறது இருக்குதுங்களா? கேக்குதுங்க. உங்க வீடியோ ஆஃப் ஆயிடுச்சு. வீடியோ மட்டும் ரைட், ஓகே. இப்ப நீங்க பேசலாம். நம்மளோட அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாமே நம்மளோட வேலையை எளிமையாக்கணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். அப்படி எளிமையாக்கிருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அடுத்ததான் போகுது. ஒரு எடுத்து திரு ராஜமுருகன் லைன்ல இருக்கீங்களா? உங்களுடைய வீடியோ போயிடுச்சு. ராஜமுருகன் ஏதோ தொடர்பு எல்லைக்கு வெளியில இருக்கீங்களா? வீடியோ வந்துருச்சுங்க, பட் ஆடியோ
கண்டினியூ பண்ணுங்க. இப்ப சரியா வருதுங்களா? இப்ப சரியா வருது. நீங்க கண்டினியூ பண்ணலாம். நம்மளோட வேலையை தொழில்நுட்பங்கள் எல்லாம் நம்மளோட வேலையை எளிமையாக்கும் அப்படின்னு நினைச்சு கண்டுபிடிச்சோம். ஆனா இப்ப அடுத்த லெவல் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா, நம்ம வீட்டுல யூஸ் பண்ற மிக்ஸி, கிரைண்டர் இதெல்லாம் நேரத்தை குறைக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆனா குறைக்குதான்னா, நம்ம முன்னாடி வந்து மிக்ஸி இல்லாம, கிரைண்டர் இல்லாம ஆட்டுக்கல்ல ஆட்டி அவங்க வந்து நிறைய நேரம் இருந்துச்சு. அவங்க அவங்களோட வேலையெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிற மாதிரியான அமைப்பு இருந்துச்சு. ஆனா இப்ப நம்ம தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம கிட்ட நேரம் இருக்குதா, நம்மளோட குழந்தைகளோட நேரம் செலவழிக்கிறோமானா இல்ல. இப்படி பல விஷயங்கள் வந்து நம்மளோட வாழ்க்கையோட ஒருங்கிணைஞ்சு வர்றதுதான் ஒட்டுமொத்த வளர்ச்சியா இருக்கும். அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் கூட நம்ம அதை வந்து உதாசீனப்படுத்தி போயிட முடியாது. காரணம் என்னன்னா, இப்ப நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு அறிஞர் சொல்றாரு, யூரியாவும் அதாவது தலைச்சத்து கொடுக்கறது கொடுக்குது. யூரியா கொடுக்குது. இதுல என்ன பெரிய பிரச்சனை? அப்ப நார்மலா இந்த கெமிக்கலை யூஸ் பண்ணி காசு கம்மியா இருக்குது, நம்ம அதுக்காக நிறைய மெனக்கட வேண்டியதில்லை, கெமிக்கல் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம்ல அப்படிங்கிற ஒரு தியரியும் கொண்டு வராங்க. அப்படி பார்த்தோம்னா நாம எந்த இடத்துல, அதாவது கெமிக்கல் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான பொல்யூஷன்ஸ் கொடுக்கறது, அது மறுபடியும் மண்ணுல வந்து அந்த தலைச்சத்தை மட்டும்தான் கொடுக்குதா அப்படின்னா கிடையாது. அதை தாண்டி நிறைய கெமிக்கல்ஸ் கொடுக்குது. அது மண்ணுல இருக்கிற உயிரினங்களை பாதிக்குது. அதே சமயம் நம்ம கிட்ட இருக்கிற செடி கொடிகளை பயன்படுத்தி நம்ம தலைச்சத்து கொடுத்தோம் அப்படின்னா அது அங்க இருக்கிற உயிரினங்களை பாதுகாக்குது, அதே சமயம் தலைச்சத்து கொடுக்குது. இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான். இது மாதிரிதான் நம்ம இயற்கை விவசாயம் எவ்வளவு அடிப்படையான ஒரு விஷயம். அது நம்மளோட அடுத்த தலைமுறையை பாதுகாக்கும். அதே சமயம் இப்போ எல்லா தொழில்நுட்பங்களுக்கும் அடிப்படை வந்து உணவு வந்து சரியான முறையில இருக்கிறது தான் அது வந்து நம்மளோட அடுத்த தலைமுறையை வீரியமா கொண்டு வரும். இப்ப நம்ம அடிப்படையை விட்டுட்டு நம்ம ரொம்ப அழகான சட்டை போடுறோம், இல்ல ரொம்ப அழகான கார்ல போறோம், இல்ல நம்ம நல்லா ஒரு அதிக காசு இருக்கிற ஒரு மேக்கப் வச்சு நம்மளுடைய தோலை இதெல்லாமே நம்ம சுருக்கங்கள் எல்லாம் நீக்கிக்கிறோம். ஆனா உள்ள இருக்கிற நோயை நீக்க முடியுமா அப்படின்னா அது கிடையாது. வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கு நாம ஆரம்பத்துல இருந்தே நம்மளோட உணவு சீரா இருக்குதா, இல்ல அது நம்மளோட முன்னோர்கள் மாதிரியான உணவா இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம குழந்தைக்கு கொடுக்குற உணவுனால நம்ம குழந்தைக்கு அடுத்தது நோய் வராது, இல்ல அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் அமையுதா, அப்படிங்கிற உணவை நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் அடிப்படையில உணவு சார்ந்த உணவு அறிவியலா இருக்கும்னு நான் நம்புறேன். அப்போ இந்த இயற்கை உணவுங்கிறது நம்ம சரியானதை எடுத்துக்கலாம், இல்ல ஏதோ ஒரு சத்தான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்தாலும் இயற்கை உணவா இருக்குதா அப்படிங்கிறத நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். இப்போ அந்த வகையில பார்த்தோம்னா இந்த சிறுதானியங்கள்னு நான் எடுத்துக்கிட்டோம்னா அது நமக்கானதாகவும் சரி, இல்ல இந்த சூழலுக்கானதாகவும் சரின்னு பார்த்துக்கலாம். இப்ப எப்படி அது ஏன் நம்ம சிறுதானியத்தை எடுத்துக்கணும்? இப்போ ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிறுதானியங்களை பத்தி இதெல்லாம் பேச்சே கிடையாது. இப்ப ஏன் சிறுதானியங்களுக்காக இவ்வளவு கொடி பிடிக்கிறீங்க? அடுத்து ஒரு 2023 வருஷம் சிறுதானியங்களுக்கான ஆண்டா அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம இது நாள் வரைக்கும் சாப்பிடுற உணவுகள்னால வர்ற தீங்கு, அதனால வர இழப்புகள், இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிறுதானியங்கள் சாப்பிடுறது அவசியமாகுது. சிறுதானியங்கள் நம்ம வெறும் வயிற்றை நிறைக்கிறதுக்காக இல்ல சத்துக்காக மட்டும் சாப்பிடுறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதை தாண்டி இன்னும் பல வகைகள்ல அது நம்மளோட உணவு அறிவியல் இல்ல உணவு அறத்தை அது பாதுகாக்குது. எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்லணும்னா, எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம சிறுதானியங்கள் விதைக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாமே பறவைகள் நிறைய வரும். பறவைகள் நிறைய வந்துச்சு அப்படின்னா அங்க இருக்கிற சிறுதானியங்களை சாப்பிடும். சிறுதானியங்கள் மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற மரங்கள்ல இருக்கிற பழங்களை சாப்பிடும். அந்த பழங்கள்ல இருக்கிற விதைகளை எச்சமா பக்கத்துல இருக்கிற மலைகள்லயோ இல்ல ஏதாவது ஒரு பாறை சந்திலையோ அதை கொண்டு போய் போடும். மறுபடியும் எப்ப மழை வருதோ அந்த மழையில அந்த பறவைகள் போட்ட எச்சத்துல இருந்து வர்ற விதைகள் வந்து மரமாகும். இதே மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த சுற்று வட்டாரத்துல மரங்கள் அதிகமா இருக்கிறப்போ மலைகள் ஈர்க்கப்படும். மழை ஈர்த்துச்சுன்னா மழைப்பொழிவு சரியா இருக்கும். அதாவது பருவமழை தப்பாம பருவமழை நமக்கு கிடைக்கும். எப்போ பருவமழை சரியா கிடைக்குதோ அப்ப நாம நம்மளோட பயிர்களை காலத்துக்கு ஏற்ற மாதிரியான பயிர்கள் நம்ம பண்ண முடியும். சிறுதானியங்களா இருந்தாலும் சரி, இல்ல காய்கறி பயிர்களா இருந்தாலும் சரி, எந்த பயிர்களா இருந்தாலும் நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி பயிர் பண்ண முடியும். நம்ம பயிர் பண்றோம், மறுபடியும் சிறுதானியம் விதைக்கிறோம், மறுபடியும் பறவைகள் வருது, சிறுதானியங்களை சாப்பிடுது. அதே சமயம்
பக்கத்துல இருக்கிற மரங்கள்ல இருக்கிற விதைகளை பழங்களை சாப்பிடுது, விதைகளை எச்சமா போடுது, மரம் முளைக்குது, மரம் வந்து மழையை கொண்டு வருது, மழை சிறுதானியங்கள் விதைக்கிறதுக்கு ஊக்குவிக்குது. இப்படி ஒரு தொடர் சுழற்சி முறையில நமக்கு ஒரு உணவு சங்கிலி ஏற்படுது. இப்போ இதன் அடிப்படையில தான் நம்மளோட முன்னோர்கள் வந்து விவசாயத்தை ரொம்ப அழகாவும் அற்புதமாவும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நாம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, விவசாயத்தை வெறும் தொழிலா பாக்குறோம். விவசாயம் அப்படிங்கிறது தொழில் கிடையாது, அது ஒரு வாழ்வியல். நம்மாழ்வார் ஐயா அடிக்கடி சொல்லுவாரு, விவசாயம் அப்படிங்கிறது அது ஒரு வாழ்வியல், அது ஒரு வாழ்வு, அது தொழில் கிடையாது. இப்ப நம்ம அதை தொழிலா பார்த்துட்டு இது போட்டோம்னா இவ்வளவு கிடைக்கும், இது இவ்வளவு ஈல்டு வரும், அதுக்கு இவ்வளவு உரம் போடணும், அதுக்கு இவ்வளவு பூச்சிக்கொல்லி அடிக்கணும் அப்படிங்கறது நாம வந்து ஒரு மாதிரி டேபிள் காலம் போட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்போ நிலம் அப்படிங்கிறது அது உயிர் உள்ள பொருள். எப்படி நம்மளுடைய தாயினுடைய கருவறையோ அதே மாதிரி நிலம் அப்படிங்கிறது நமக்கு ஒட்டுமொத்த ஜீவராசிக்கும் அது வந்து ஒரு கருவறை. அந்த கருவறையில கருவறையில நம்ம பணம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய உரங்களையோ இல்ல பூச்சிக்கொல்லியோ கொட்டி 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 அந்த கருவறைய ரொம்ப கண்டாமினேட், அதாவது பொல்யூட் பண்ணிட்டோம். அதனால நமக்கு கிடைக்கிற விளைவு என்னன்னா, நமக்கு எண்ணிலடங்கா நோய்கள் வருது. மனிதர்கள் வந்து மலட்டுத்தன்மையோட இருக்கிறாங்க. அந்த நிலத்துல புது புது செடிகள் வர்றதில்ல. இப்போ நம்ம தோட்டத்துல இருக்கிற சின்ன சின்ன செடிகளுக்கும் பக்கத்துல இருக்கிற தோட்டத்துக்கு சின்ன சின்ன செடிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்மளுதுல எந்த நேரத்துல போனாலும் ஒரு கீழாநெல்லியை பறிக்க முடியும், ஒரு குப்பைமேனியை பறிக்க முடியும், இல்ல முன்னாடி இருக்கிற அந்த தொய்யக்கீரையோ இல்ல குப்பைக்கீரையோ பறிக்க முடியும். ஆனா பக்கத்துல தொடர்ந்து மருந்தடிக்க, அதாவது பூச்சிக்கொல்லி அடிக்கிறது இல்ல களைக்கொல்லி அடிக்கிறது, உரம் அதிகமா போடுற தோட்டத்துல போய் பார்த்தோம்னா இதெல்லாம் மருந்துக்காக கூட நம்ம எடுக்க முடியல. இப்போ ஒரு 15 நாளுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்துல பச்சோந்தி வந்துச்சு. நான் பச்சோந்தியை ரொம்ப சின்ன வயசுல பார்த்தது. இப்ப நம்ம தோட்டத்துல பச்சோந்தி இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நாம இயற்கையோட இசைவா வேலை செய்யறது, இசைவா நம்ம வாழ்றது, இசைவா விவசாயம் பண்றது. அப்போ நம்ம வாழ்வியல் வந்து சரியா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய உணவும் சரியா இருக்கும். உணவு சரியா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட அடுத்த தலைமுறை சரியா இருக்கும். அதனாலதான் ஜப்பான் இந்த வளர்ந்து கண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஜப்பான்ல உணவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க உணவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப செலக்டிவா தான் சாப்பிடுவாங்க. இயற்கையான முறையில சாப்பிடுறது, நேரத்துக்கு சாப்பிடுறது, எந்த காலத்துல எந்த மாதிரியான உணவு சாப்பிடணும் அப்படின்னு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு அவங்க மீன் எல்லாம் பிடிச்சு ஒரு 3 நிமிஷத்துல இல்ல 4 நிமிஷத்துல அதை கிளீன் பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடி படிச்சேன். அந்த மாதிரி அவங்க உணவுக்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனா நாம உணவை தாண்டி மத்ததுக்கு எல்லாமே முக்கியத்துவம் கொடுக்குறோம். உணவு உற்பத்தி அப்படிங்கிறது அது எப்படி நம்ம அம்மா நமக்கு தாய்ப்பால் கொடுக்குறாங்களோ அது மாதிரி விவசாயிகள் நம்ம மக்களுக்காக உணவு உற்பத்தி பண்றாங்க. ஆனா அதுவே தாய்ப்பாலை விலைக்கு விற்கிற மாதிரி நம்ம ஆட்கள் வந்து அதை தொழிலா மாத்தி அது எவ்வளவு ஈல்டு வரும், எவ்வளவு டன் வரும், அந்த எத்தனை டன்னுக்கு எவ்வளவு காசு அப்படிங்கறது பாத்துறோம். எப்போ விவசாயம் இல்ல வேளாண்மை வந்து அது வாழ்வியலா மாறுதோ அப்பதான் நமக்கு சரியான உணவு கிடைக்கும். அந்த சரியான உணவுல மிக அடிப்படையான விஷயம், நமக்கு அடிப்படையான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிறுதானியங்களை சொல்லலாம். இப்போ ஆத்து ஓரத்துல இருக்கிறவங்க சிறுதானியத்தை எடுத்துக்கணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. அவங்களுக்கு சிறுதானியம் கிடைச்சதுன்னா சாப்பிடலாம். ஆனா அவங்களால நெல் பயிர் நிறைய பண்ண முடியும். பாரம்பரிய நெல்லை சாப்பிடலாம். இந்த சிறுதானியம் அப்படிங்கிறது இந்த பிளைன், நான் நாமக்கல் மாவட்டம், அந்த மாதிரி இருக்கிற பிளைன் ஏரியாவில் ஆத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறவங்க சிறுதானியங்களை எடுத்துக்க முடியும். ஏற்கனவே சிறுதானியங்கள் ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்ததுக்கு, அது ஒரு சூழலுக்கு ஏற்றது. அதாவது பறவைகள் சாப்பிடுது, அதனால மழை பொழிவு அதிகமாகுது. அதே மாதிரி சிறுதானியங்கள் விதைக்கிறதுனால அதுக்கு அதுக்கு தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னா அவசியம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். மழையை நம்பி அது சிறுதானியங்கள் விளைஞ்சிரும். அதை மானாவாரின்னு சொல்றது. எப்போ அப்படி விளைவிக்கிறப்போ நம்ம நிலத்தடி நீரை பாதுகாக்கிறோம். எப்பப்பெல்லாம் நம்ம சிறுதானியங்கள் கொஞ்சம் சாப்பிடுறோமோ அப்போ நிலத்தடி நீரை நாமளும் பாதுகாக்கிறோம் அப்படின்னு நம்ம மாறுதட்டிக்க முடியும். காரணம் என்னன்னா, இப்ப 1 கிலோ நெல்லு நம்ம விளைவிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5000 லிட்டருக்கு மேல தண்ணி தேவைப்படுது. அது ஆரம்பத்துல இருந்து நாத்து விட்டதுல இருந்து நாம குக்கர்ல 3 விசில் விட்டு எடுத்து நம்ம தட்டுல கொட்டுற வரைக்கும் 1 கிலோ அரிசிக்கு 5000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. அதே மாதிரி இந்த சிறுதானியத்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெறும் 500ல இருந்து 700 லிட்டர் தண்ணி தான் தேவைப்படுது. அதுவும் நிலத்தடி நீரை நம்ம பயன்படுத்த போறது இல்லை. அப்போ நிலத்தடி நீரை நம்ம கொஞ்ச நாள் பாதுகாக்க முடியும். இன்னொரு வகையில பார்த்தோம்னா சிறுதானியங்கள் விளைவிக்கிறதுக்கு எந்த உரமோ பூச்சிக்கொல்லியோ தேவைப்படாது. காரணம் என்னன்னா, அது வந்து மானாவாரி, அது தன்னியல்பாகவே அது வளர்ந்துரும், மண்ணில் இருக்கிற சத்துக்களை வச்சு வந்துடும்.
அப்படிங்கிறப்போ உரம் பூச்சிக்கொல்லி போடுறதுனால அந்த மண்ணு மலடாகிறது தவிர்க்கப்படுது. அதே சமயம் அந்த உரங்கள் உற்பத்தி பண்ற தொழிற்சாலைகளில் இருந்து வர்ற கழிவுகள் இல்ல அதுல இருந்து வர்ற நச்சுக்கள் எல்லாமே தடுக்கப்படுது. அப்போ சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே சூழல் சார்ந்த விஷயங்களா ஒரு பக்கம் இருந்தாலும், நமக்கு இதுல என்ன பயன்? நம்மளும் மனிதர்கள் தானே, நம்ம எப்பவுமே சுயநலமா நினைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தோம்னா, சிறுதானியங்கள் தொடர்ந்து சாப்பிடுறதுனால அதுல இருக்கிற நார் சத்துக்கள், அதுல இருக்கிற விட்டமின்ஸ், மினரல்ஸ், அதாவது நுண்ணூட்டங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து நமக்கு கிடைக்கிறதுனால நமக்கு எந்த நோய்கள் வரதுக்கான வாய்ப்பு கம்மியாகுது. அதே சமயம் இதுல இருக்கிற அந்த நார் சத்து வந்து நம்மளுடைய ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவை மெயின்டைன் பண்ணுது. அதுக்கு நம்ம வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிடுற சாப்பாடு ரத்தத்துல எவ்வளவு நேரத்துல சர்க்கரையை கலக்குது அப்படிங்கறத பொறுத்து நம்மளோட ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவு மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். அத குறைவான அளவு இந்த சிறுதானியங்கள் எல்லாமே குறைவான அளவு ரத்தத்துல சர்க்கரையை கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம சர்க்கரை நோய் இருக்கிறவங்களும் சரி, இல்ல சர்க்கரை நோய் வராம தடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி, இந்த சிறுதானியங்களை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க அந்த சர்க்கரை நோய் பேலன்ஸ் பண்ண முடியும். அதே சமயம் இதுல நுண்ணூட்டங்கள் எல்லாம் கிடைக்கிறதுனால நம்ம நோய் வராம தடுக்க முடியும், நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து நமக்கு இப்ப கிடைச்ச உணவு கிடையாது. நம்ம ஏதோ ஒரு நாட்டுல இருந்து நம்ம இறக்குமதி பண்ணிட்டு நம்ம சாப்பிடுற உணவுகள் கிடையாது. இது வந்து நம்மளோட முன்னோர்கள் காலங்காலமா கிட்டத்தட்ட ஒரு 5000 6000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த சிறுதானியங்கள் நம்மளோட உணவு பழக்க வழக்கத்துல இருந்துட்டு இருக்கு. அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் எல்லாம் இருக்கு. தொல்காப்பியத்துல பேசுற விஷயங்களா இருந்தாலும் சரி, மத்த எல்லா இடத்துலயும் பேசுற விஷயங்களா இருந்தாலும் சரி, நமக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அந்த வகையில பார்த்தோம்னா இது வந்து நம்மளோட ஜீனுக்கு இது ஒரு புது வகையான உணவு கிடையாது. நம்ம முன்னோர்கள் எல்லாம் சாப்பிட்டது. அதனால இது எப்படி ஜீரணிக்கணும் அப்படின்னு நம்மளோட உடலுக்கும் உடல் செல்களுக்கு தெரியும். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது, நீங்க கண்டினியூ பண்ணலாம். கேக்குது, தெளிவா இருக்கு. என்னோட வீடியோ தான் போயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. ஹேங் ஆகி அப்படியே நின்றுச்சு, ஸ்டில் ஆயிடுச்சுங்க. மறுபடியும் நீ வீடியோ ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க. ரைட், ஓகே. இப்போ கண்டினியூ பண்ணுங்க. சரியா இருக்குதுங்களா? இல்ல, அப்படியே ஸ்டில்லா தான் இருக்கு. எனக்கு வந்து ஸ்டில்லா தான் இருக்கு. இப்போ ப்ரோசீட் பண்ணிக்கீங்க. இது மாத்திக்க முடியுங்களா? நான் லேப்டாப் யூஸ் பண்றேன், அதுக்கு முடியுங்களா? இல்ல, நீங்க லேப்டாப்ல ஆஸ் யூஷுவல் ஆடியோ கனெக்ட் பண்ணிக்கங்க, மொபைல்ல உங்களோட வீடியோ கனெக்ட் பண்ணிக்கங்க. அதான் கிளியரா போயிட்டு இருக்கு. நீங்க அப்படியே கண்டினியூ பண்ற மாதிரியே கண்டினியூ பண்ணுங்க, அதுதான் பெட்டர். அப்படியே எப்படி கண்டினியூ பண்ணீங்களோ அதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கோங்க. இல்ல மொபைல் ஹேங் ஆயிடுச்சுங்க, அதுல கனெக்ட் பண்ண முடியலைங்க. அப்படியா? சரி, இப்ப இப்படியே நீங்க கண்டினியூ பண்ணி பாருங்க. ஹேங் ஆயிடுச்சுன்னா நீங்க லாக் அவுட் பண்ணி. இல்லைங்களா? சரியா கேக்குது. ஓகே, அப்படியே கண்டினியூ. இப்போ நாம நல்லது. சிறுதானியங்கள் நமக்கானது என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளோட முன்னோர்கள் வந்து முன்னோர்கள் எடுத்துக்கிட்ட உணவு அது அப்படிங்கிறதுனால இது வந்து நமக்கு புது உணவு கிடையாது. இந்த சிறுதானியங்களை எப்படி ஜீரணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜீனுக்கு தெரியும். அது வந்து ஒரு புது வகையான உணவு கிடையாது. இப்ப நம்ம வெளிநாட்டுல இருந்து ஒரு உணவை இறக்குமதி பண்ணி அதை நாம சாப்பிட்றோம் அப்படிங்கிற பட்சத்துல இருக்கிற நெருக்கடி மாதிரி இந்த சிறுதானியங்களுக்கு கிடையாது. இப்படி பல வகையில இந்த சிறுதானியங்கள் வந்து நமக்கான உணவு. அதே சமயம் இது லோக்கல் ப்ரொடக்ஷன், லோக்கல் கன்சப்ஷன். இப்போ நம்ம ஒரு வெளிநாட்டு உணவை நம்ம சாப்பிட்றதுனால ஏற்படுற பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அது நிறைய காரணம். என்னன்னா, அது வேற ஒரு சீதோசன நிலையில விளைஞ்சிருக்கும். அது உடலுக்கு சூடு கொடுக்குதா இல்ல குளிர்ச்சி கொடுக்குதா அப்படின்னு நமக்கு தெரியறது இல்லை. அதே சமயம் நம்ம இந்த சிறுதானியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது நமக்காக நம்ம மண்ணுல. ராஜமுருகன், இது உங்களோட வீடியோ போயிடுச்சு. சொந்தங்களே, தடங்களுக்கு மன்னிக்கவும். நிறைய சொந்தங்கள் வந்து சிறுதானியம் அவருடைய உரையை கேட்டுட்டு இருக்கும் பொழுதே அது எங்கே கிடைக்கும், அவர்கிட்ட இருந்து வாங்க முடியுமான கேள்விகள் போட்டுட்டு இருக்கீங்க. வந்துட்டார் மறுபடியும் தொடர்புல வந்துட்டீங்க, நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஆமா, அப்போ நம்ம வெளிநாட்டு உணவுகளுக்கும் நம்ம உணவுகளுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னா, நாம எந்த இடத்துல வாழ்றோமோ அதுக்கேற்ற சீதோசன நிலையில வரையில உணவுகளை சாப்பிடுறதுனால
நமக்கு ஏத்த சத்துக்கள் நிறையவா கிடைக்கும். எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு மலையில விளையிற பழங்கள் சாப்பிடுறோம் அப்படின்னா, மலையில விளையிற பழங்கள் சாப்பிடுறது அந்த மலையில இருக்கிறவங்களுக்கான அது உணவு. அவங்களுக்கு உடல் சூடு தேவைப்படும். அதனால அதுக்கேத்த மாதிரியான உணவா அது அமையும். அந்த உணவு வந்து சூடு குடுக்குற உணவா இருக்கும். அத நாம இங்க சாப்பிடுறதுனால நமக்கு ஏற்கனவே நாம அதாவது பிளைன்ல இருக்கிறவங்க ஒரு கதகதப்பான சூழல்ல இருப்பாங்க. அந்த உணவ சாப்பிடுறப்ப நம்ம உடம்புல சூடு அதிகமாகும். அதே மாதிரிதான் நமக்கான உணவு எது எது அப்படின்னு பார்த்து நம்ம தெரிஞ்சு சாப்பிட்டுக்கணும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு சிறுதானியங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, அதுல நிறைய வகைகள் இருக்கு. இந்த திணை, வரகு, சாமை, குதிரவாளி, பனிவரகு, காடக்கன்னி, இந்த மாதிரி குலசாமை இப்படின்னு நிறைய இருக்கு. அதுல சிலது நம்ம பார்க்கலாம். இப்போ இதை வந்து மேஜரா ரெண்டு வகைகளை பிரிக்க முடியும். இந்த திணை, வரகு, சாமை, குதிரவாளி, பனிவரகு, காடக்கன்னி, இந்த குலசாமை இது எல்லாமே மேல இருக்கிற தோலை எடுத்துட்டு நம்ம அரிசியா தான் பயன்படுத்த முடியும். இப்ப நம்ம அரிசி அப்படின்னு சொன்னோம்னா உடனே நமக்கு ஞாபகம் வர்றது அந்த வெள்ளையா அப்படியே பளபளன்னு இருக்கிற அரிசி தான். நம்ம நெல்லரிசி தான் நமக்கு ஞாபகம் வரும். அதுல வெள்ளையா இருக்கிற அரிசி, அதுல கொஞ்சம் சாம்பார் ஊத்தி சாப்பிடுறதுதான் ஞாபகம் வரும். ஆனா அரிசி அப்படிங்கிறது ஒரு தொழில்நுட்ப பெயர் தான். எந்த ஒரு தானியத்துல இருந்து மேல இருக்கிற தோலை எடுக்கிற ப்ராசஸ்க்கு பேர் தான் அரிசி. நெல்லுல இருந்து மேல இருக்கிற தோல் எடுத்தோம்னா அது நெல்லரிசி. வரகுல இருந்து மேல இருக்கிற தோல் எடுத்தோம்னா வரகரிசி. சாமையில இருந்து மேல இருக்கிற தோல் எடுத்தா சாமை அரிசி. இப்போ அது மாதிரிதான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே நெல்லஞ்சோறுன்னு தனியா சொல்லுவாங்க, சாமை சோறுன்னு தனியா சொல்லுவாங்க, திணை சோறுன்னு தனியா சொல்லுவாங்க. இப்ப நமக்கு சோறு அப்படின்னாவே ஒட்டுமொத்தமா நமக்கு இந்த வெள்ளையா இருக்கிற வெள்ளரிசி நெல்லரிசி சோறு தான் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அப்படி பாக்குற வகையில இந்த சிறுதானியங்கள்ல இந்த திணை, வரகு, சாமை, குதிரவாளி, பனிவரகு, காடக்கன்னி இது எல்லாமே மேல இருக்கிற தோல் எடுத்துட்டு அரிசியா தான் பயன்படுத்த முடியும். அப்ப மேல இருக்கிற தோலை மட்டும் எடுத்தோம்னா அந்தந்த தானியத்துல இருந்து மேல இருக்கிற தோல் எடுக்கிறப்ப அந்த அரிசி அதனுடைய கலர்லயே இருக்கும், வெள்ளையா இருக்காது. ஒருவேளை நீங்க யாராவது சிறுதானியங்கள் வெள்ளையா பயன்படுத்துறீங்க அப்படின்னா அது வந்து பாலிஷ் பண்ண அரிசியா இருக்கும். நம்ம அந்த பட்டை தீட்டப்பட்ட அரிசியை சாப்பிடுறதுனால ஒரு பலனும் இருக்காது. ரொம்ப கம்மியா இருக்கலாம். ஆனா சிறுதானியங்கள் சாப்பிடுறதுக்கான முழு பலன் இருக்காது. அதனால மேல இருக்கிற தோலை மட்டும் எடுத்து அன்பாலிஷ்டா இருக்கிற சிறுதானியங்களை சாப்பிடுறது நல்லதா இருக்கும். இப்ப இந்த சிறுதானியங்கள்ல நான் முன்னாடி சொன்ன திணை, வரகு, சாமை கேட்டகரியில இருக்கிறது எல்லாமே நம்ம புழுங்கலாவும் சாப்பிட முடியும். புழுங்கலா சாப்பிடுறப்போ அது அதே மாதிரி ஊற வச்சு வேக வச்சு காய வச்சு மேல இருக்கிற தோல் எடுத்துதான் இருக்கும். நம்ம அதாவது உதிரியா பண்ணக்கூடிய சோறு வகைகளுக்கு எல்லாமே புழுங்கல் அரிசியை பயன்படுத்தலாம். நம்ம குலைவா பண்றது இல்ல கிச்சடி மாதிரி கொஞ்சம் உதிரியாவும் கொஞ்சம் குலைவாவும் இருக்கிற உணவு வகைகளுக்கு எல்லாமே நாம பச்சரிசியை பயன்படுத்த முடியும். ஒருவேளை மருந்துக்காக நம்ம ஏதாவது பயன்படுத்துறோம் அப்படின்னா நம்ம பச்சரிசியை பயன்படுத்துறது தான் சரியானதா இருக்கும். ஒருவேளை மருத்துவர் வைத்தியர் வந்து நீங்க வந்து புழுங்கல் அரிசி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றப்போ வேணா நம்ம சிறுதானியங்கள்ல புழுங்கல் அரிசியை பயன்படுத்திக்கலாம். அது அந்த இடத்துல சிறப்பானதா அமையும். இன்னொரு வகை அப்படின்னு பார்த்தோம்னா இதுல நம்ம கிட்ட இருக்கிற கம்பு, சோளம், கேழ்வரகு, நம்ம இந்த பக்கம் ஆரியம்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு ராகின்னு சொல்லுவாங்க. அது கேழ்வரகு. இத வந்து நம்ம கதிர்ல இருந்து வர்றப்பவே மேல இருக்கிற தோல் எடுத்துதான் வரும். இந்த கம்புல இன்னும் 2 வகை இருக்கு. நம்ம மொட்டு கம்புன்னு சொல்லுவோம். பெருசா இருக்கிற சைஸ்ல பெருசா இருக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ரொம்ப சின்னதா நாட்டுக்கம்பு, ஊசி கம்பு அப்படின்னு சொல்றது. அந்த ஊசி கம்பு மட்டும் மேல தோலோட இருக்கும். அந்த தோலை எடுத்துட்டு தான் நம்ம அதை வந்து கம்பரிசியா பயன்படுத்துவோம். இதை வந்து நாம அப்படியே முழு தானியமா பயன்படுத்துறது இல்ல. வழக்கமா என்ன பண்ணுவோம்னா 1-2 உடைச்சோ இல்ல மாவாக்கியோ இல்ல ஊற வச்ச ஆட்டி மாவாவோ நம்ம பயன்படுத்துறோம். இந்த இடத்துல ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேழ்வரகு, சோளம் இந்த ரெண்டையுமே நம்ம முடிஞ்ச வரைக்கும் புளிக்க வச்சுட்டு சமைக்கிற வழக்கம் நம்ம கிட்ட இருக்கு. இந்த கோயம்புத்தூர் பெல்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா அம்புலி அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. சோளத்தை ஊற வச்சு இல்லைன்னா மாவாக்கி அதை கரைச்சு புளிக்க வச்சுட்டு அடுத்த நாள் அதை வந்து கூழ் மாதிரி காய்ச்சுவாங்க. அம்புலி அப்படிங்கிற பேரு. இப்போ ஏன் இதை பண்றாங்க அப்படின்னா இந்த சோளத்திலையும் கேழ்வரகுலையும் இருக்கிற ஒரு சிறு நச்சு அதை முறிக்கிறதுக்காக புளிக்க வச்சுட்டோம் அப்படின்னா அந்த சிறு நச்சு முறிஞ்சு நமக்கு உணவுக்கு ஏத்த மாதிரி மாறிடுது அப்படிங்கிறதுனால அதை புளிக்க வச்சு சமைக்கிறோம். இந்த கம்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிறு கம்பு, நம்ம நாட்டு கம்புன்னு சொன்ன அந்த ஊசி கம்புன்னு சொன்ன அந்த சிறு கம்பு உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. இந்த மொட்டுக்கம்பு அப்படிங்கிறது ரொம்ப சொச்சமான காலத்துல வந்தது. அது வந்து ரொம்ப இந்த இன சேர்க்கையினால இல்ல ஹைபிரிடைசேஷன் பண்ணினதுனால வந்த அந்த மொட்டுக்கம்பு வந்து உடம்புக்கு சூடு கொடுக்கக்கூடியது. அதிகமா இந்த மொட்டுக்கம்பு விளையிறது அப்படின்னு பார்த்தோம்னா நார்த் இந்தியாவுல நல்லா விளையும். அங்க வந்து நிறைய மொட்டுக்கம்பை பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு உடலுக்கு சூடு தேவைப்படுது. அந்த குளிர் அங்க வந்து அதீத குளிர்ச்சி இருக்கிறதுனால அவங்களுக்கு சூடு தேவைப்படுறதுனால அந்த மொட்டுக்கம்பை அங்க அதிகமா பயன்படுத்துறாங்க. இப்படி பல வகையில நம்மளுடைய உணவு அறிவு அப்படிங்கிறது ரொம்ப ஆழமா இருந்திருக்கு. நம்மளுடைய மரபு உணவு அறிவு எந்த அளவுக்கு ஆழமா இருந்ததுன்னு நான் ஒரு 2 எடுத்துக்காட்டு சொல்லணும்னு விரும்புறேன். நான் வழக்கமா எல்லா இடத்துலயும் சொல்றது. ஒண்ணு வந்து
நம்ம கிட்ட புளிக்க வச்சு சமைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியானதா நம்ம பயன்படுத்திருக்கிறோம். ஒண்ணு புளிக்க வச்சது அப்படியே நம்ம எடுத்து பயன்படுத்துறது. அது வந்து சில மருந்துக்காக பயன்படுத்துறது வகைகள் இருக்கும். இன்னொன்னு நாம ஏற்கனவே பார்த்த மாரி இந்த அம்புலியும், அதாவது சோளத்தையும், கேழ்வரகையும் புளிக்க வச்சுட்டு சமைக்கிறது. சில சமயம் கேழ்வரக புளிக்க வைக்காமயும் சமைப்பாங்க. அதனுடைய சமைக்கிற முறை வேறுபடும். அ இ இப்போ இந்த சோளத்து மாவ புளிக்க வச்சு நம்ம கஞ்சி காய்ச்சறது, இல்ல கேழ்வரக புளிக்க வச்சு கஞ்சி காய்ச்சறது, இல்ல கேழ்வரக ஊற வச்சு முளைக்கட்டி அதுல இருந்து பால் எடுத்து அதுல அந்த பாலை குழந்தைக்கு குடுக்குற மாதிரி பண்றது. இதெல்லாமே புளிக்கிற ப்ராசஸ் வருது. அங்க வந்து ஏதோ அதுல இருக்கிற உயிராற்றல தூண்டி விட்டு அதுல இருந்து நம்ம அடுத்த நிலைக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் நம்ம சமைக்கிறோம். இதுதான் நம்ம கிட்ட மேஜரா இருந்த உணவு பழக்கம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நாம யூஸ் பண்ற இந்த இட்லி, தோசை அப்படிங்கிறதே வந்து புளிக்க வச்சுட்டு அப்புறம் சமைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் நாம அது வந்து ரீகன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு. இட்லி, தோசை சாப்பிடுறதுனால நமக்கு ரொம்ப நன்மைகள் அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு ஒரு பக்கம் அதுல வந்து நிறைய புரதம் இருக்கு, இல்ல ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாலும், நாம பயன்படுத்தின ப்ரோபயோட்டிக்ஸ் எல்லாமே ரொம்ப உயிருள்ளதா இருந்திருக்கும். சமைக்க வச்சுட்டு அப்புறம் புளிக்க வைக்கிறது தான் நம்மளுடைய வழக்கம். ரொம்ப ரொம்ப தனித்துவமா இருந்த அந்த கேழ்வரகு இல்ல சோளத்தை மட்டும் விட்டுட்டு மத்ததை பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பழைய சோறா இருந்தாலும் சரி, இல்ல நமக்கு கம்பங்கூழ் காய்ச்சி அதை புளிக்க வச்சா இருந்தாலும் சரி, இல்லைன்னா தயிர் பாலை காய்ச்சிட்டு அதை உரவி ஊத்தி அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற மோரா இருந்தாலும் சரி, இல்ல நெய்யை வந்து அதாவது வெண்ணெயை உருக்கி நெய்யாக்கி நெய்யை மறுபடியும் வச்சிருந்தா நெய்யில உயிராற்றல் இருக்கும். அந்த நெய்யை நம்ம பயன்படுத்துறதா இருந்தாலும் சரி, இல்ல காடி தண்ணி மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்துறதா இருந்தாலும் சரி, இது எல்லாமே நாம சமைச்சிட்டு அப்புறமா புளிக்க வைப்போம். அப்படி சமைச்சிட்டு புளிக்க வைக்கிறப்போ அது உயிராற்றல்கள் அப்படியே இருக்கும். அதை நாம தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருந்தோம். இந்த இடத்துல அந்த இட்லி, தோசை அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் விலகுறோம். அதை நான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். எது சரி, எது தப்பு அப்படின்னு நாம உணவு சார்ந்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமா பேசி புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பயன்படுத்தணுமா, பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நாம முடிவெடுக்க வேண்டியது இருக்கு. இப்போ இது ஒரு வகையான எடுத்துக்காட்டா இருந்தாலும், இன்னொன்னு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இந்த உளுந்தங்களி நாம சொல்லலாம். உளுந்தங்களி சிறுதானியத்துல வரலினாலும் நம்ம உணவு அறிவு சார்ந்த உணவு அறம் சார்ந்த விஷயங்களை பேசிட்டு இருக்கிறதுனால நம்மளோட உணவு அறிவினுடைய ஆழம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, மரபு உணவின் ஆழம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம உளுந்தங்களியை பத்தி நிச்சயமா பேச வேண்டியது இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்ப இருக்கிற அறிவியலோட ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உளுந்தங்களி வழக்கமா செய்யறது வந்து உளுந்து பயன்படுத்துவோம். கருப்பு உளுந்து தோலோட இருக்கிற உளுந்தை பயன்படுத்துவோம். அடுத்தது அதோட நல்லெண்ணெய் பயன்படுத்துவோம். அதோட இன்னொன்னு சேர்மானம் பார்த்தோம் அப்படின்னா கருப்பட்டியை பயன்படுத்துறது. இந்த உளுந்தங்களி யாருக்காக கொடுப்பாங்க அப்படின்னா, பூ பெய்த பெண் பெண்ணுக்கு உடனே குடுக்குறது. அந்த முதல் 3 நாளோ, இல்ல 5 நாளோ, இல்ல 7 நாளோ அந்த மாதிரி தொடர்ந்து குடுப்பாங்க. அப்படி குடுக்கறதுனால என்ன நடக்குது அப்படின்னு நாம இப்ப பார்த்தோம் அப்படின்னா, இந்த உளுந்துல நம்ம இந்த உளுந்தங்களியில இருக்கிற சேர்மானங்களை வச்சு பார்த்தோம்னா, உளுந்துல அதிகமான புரதம் இருக்கு. அதே சமயம் உளுந்து கருப்பு தோலோட நம்ம பயன்படுத்துறதுனால, அதுல இருக்கிற நார் சத்துக்கள், அதுல இருக்கிற சத்துக்கள் எல்லாமே ஹார்மோன் இம்பேலன்ஸ சரி பண்ணுது. அந்த நேரத்துல அதாவது அந்த அந்த பெண்ணுக்கு அதுதான் முதல் ரத்த இழப்பா இருக்கும். ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கும். அதனாலதான் இந்த ஏஜ் அட்டன் பண்றது, அந்த ஹார்மோனுடைய வளர்ச்சி இல்ல குறைவா இருக்கிறது இதெல்லாமே நடந்ததுனாலதான் ஏஜ் அட்டன் பண்றது நடக்கும். அந்த சமயத்துல இந்த உளுந்து எடுத்துக்கிறதுனால ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து சரி, அதாவது பேலன்ஸ்டா இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா நல்லெண்ணெயில இரும்பு சத்து அதிகமா இருக்குது. அதே சமயம் நல்லெண்ணெய் சிறு சூடு கொடுக்கும் உடலுக்கு. அந்த சிறு சூடு கொடுக்கறதுனால கருப்பையில இருக்கிற கழிவு வெளியேறும். கருப்பையில இருக்கிற கழிவு வெளியேறிடுச்சு அப்படின்னா அடுத்த சுழற்சி சரியா இருக்கும். அடுத்த மாதவிடாய் வந்து சரியா இருக்கும். அப்படி சரியா இருக்கிறதுனால ஹார்மோன் உற்பத்தி எல்லாமே சீரா இருக்கும். ஹார்மோன் உற்பத்தி சீரா இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண்ணினுடைய மனதளவின் வளர்ச்சியும் சரி, உடல் சார்ந்த வளர்ச்சியும் சரி சீரா இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா கருப்பட்டியில சுண்ணாம்பு சத்து அதிகமா இருக்குது. சுண்ணாம்பு சத்து வந்து எலும்பை வலுவாக்கும். எலும்பு வலுவாச்சு அப்படின்னா எலும்புக்குள்ள இருக்கிற அந்த எலும்பு மஜ்ஜை வலுவாகும். எலும்பு மஜ்ஜை வலுவாச்சு அப்படின்னா எலும்பு மஜ்ஜையில இருந்து ரத்த அணுக்கள் உற்பத்தி ஆகுது. ரத்த அணுக்கள் ஆரோக்கியமா இருக்கும். ரத்த அணுக்கள் ஆரோக்கியமா இருந்துச்சு அப்படின்னா அந்த ரத்த அணுக்கள் தான் உடலுக்கு எல்லா பகுதிக்கும் சத்துக்கள் எடுத்துட்டு போகுது. உள்ளுறுப்புகள் வந்து சீரா இயங்கும். உள்ளுறுப்புகள் சீரா இயங்குச்சு அப்படின்னா நோய் கிடையாது. அதே சமயம் இது இடுப்பு எலும்பு வலுப்படுத்துறதுனால இடுப்பு எலும்புக்கும் கருப்பைக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. கருப்பை வளர்ச்சி சீரா அமையும்.
இந்த கருப்பட்டி சாப்பிட்றதுனால. இப்போ ஒட்டுமொத்தமா இது கருப்பை, அடுத்தது ரத்த இழப்பு ஈடுகட்டுற மாதிரி அனீமிக்க தடுக்கிறதுக்காக இருக்கிற உணவு, அடுத்தது எலும்பை சரி பண்ணுது, ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி பண்ணுது. இப்போ ஒட்டுமொத்தமா அந்த பெண்ணினுடைய மனம் சார்ந்த வளர்ச்சியும் சரி, உடல் சார்ந்த வளர்ச்சியும் சரி சீராக்குது. இது எந்த இடத்துல முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி சரியான வளர்ச்சி இருக்கிற ஒரு பெண் அடுத்த ஒரு 10 வருஷத்துலயோ இல்ல 12 வருஷத்துலயோ ஒரு கரு சுமக்குறாங்க அப்படின்னா, அந்த கரு ஆரோக்கியமா இருக்கும். அந்த கரு ஆரோக்கியமா இருந்துச்சு அப்படின்னா அந்த தலைமுறை ஆரோக்கியமா இருக்கும். இதுதான் நம்மளுடைய உணவு அறிவு, உணவு அறம், உணவு அறிவினுடைய ஆழம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற அறிவியல் வந்து ஒரு ஒரு ஸ்டடிய கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னா, தொடர்ந்து 3 தலைமுறையா சரியான ஊட்டச்சத்து இல்ல அப்படின்னா, அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்தது வர்ற தலைமுறை 4வது தலைமுறை வந்து அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி பாதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்மளுடைய சிந்தனை முன்னோர்கள் எல்லாமே ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையாளர்களாகவும் ரொம்ப அதிகமான படைப்பாளிகளாகவும் இருந்திருக்கிறாங்க. நாம எடுத்துக்காட்டுக்கு தஞ்சாவூர் பெரிய கோவில சொல்லலாம். அது ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கலாம். அது மாதிரியான நிறைய படைப்புகளை நம்ம முன்னோர்கள் கொடுத்திருந்திருக்கிறாங்க. இப்ப நம்ம கிட்ட அதுல இருந்து 1% இல்ல 0.5% அதுக்கு கீழே இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இப்ப ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுடைய உணவு சார்ந்த விஷயங்கள் எங்கேயாவது கட்டாயி இருக்கா? நம்மளுடைய மரபு உணவுகள் எந்தெந்த இடத்துல எல்லாம் கட்டாயி போயிருந்திருக்கு? அதனுடைய நீட்சியை தான் நம்மளுடைய இப்ப இருக்கிற நோய்கள் எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க சின்னதா ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். நம்மளோட குழந்தைகளை எத்தனை முறை நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம், நம்மளுடைய அப்பா அம்மாவை எத்தனை முறையை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம், நம்மளுடைய தாத்தா பாட்டி எத்தனை முறையை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு பார்க்கணும். அது பார்த்தோம்னாவே இந்த கேள்வி எல்லாம் நம்மளுக்குள்ளேயே நம்ம கேட்டுக்க வேண்டியது, அதுக்கான பதிலும் நாமளே சொல்ல வேண்டியது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்மளுடைய அடுப்படிதான். அந்த இடத்துல நம்ம நிறைய தப்பு பண்றோம். அதை நம்ம சரிப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமாக்க முடியும். இந்த ஒரு 7 நாள், ஒரு 5 நாள், ஒரு 10 நாள் இல்ல 9 நாள் கொடுக்கிற உளுந்த களி அடுத்த தலைமுறை கருவை ஆரோக்கியமா உருவாக்குது அப்படின்னு சிந்திச்சு, இதுதான் சேர்க்கணும், இப்படிதான் இந்த நாள்ல தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்மளுடைய உணவை ஒரு வாழ்வியல்ல கொண்டு வந்து நுழைச்சு, எந்த காலத்துக்கு எந்த மாதிரியான உணவு, எந்த சீதோஷ நிலைக்கு எந்த மாதிரியான உணவு, அது திருவிழாக்களாகவும் இல்ல ஒரு சடங்காகவும் இல்ல ஒரு சம்பிரதாயமா மாமன் மச்சான் கொண்டு வரணும், சித்தி கொண்டு வரணும், அத்தை கொண்டு வரணும், இல்ல அம்மா கொடுக்கணும், தாத்தா கொடுக்கணும் அப்படின்னு உணவு அந்த மாதிரி கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுக்க வச்சு அந்த ஆரோக்கியத்தை ரொம்ப அழகா கட்டமைச்ச ஒரு உணவு கோட்டைய இல்ல உணவு அறத்தை நாம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கண்ணினுடைய கவர்ச்சிக்காகவும் இல்ல நம்ம போட்டோ எடுத்து பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் இல்ல இன்ஸ்டாவிலையும் அப்லோட் பண்ணி அதுல ஒரு லைக்ஸ் வாங்குறதுக்காகவும் சுவைக்காகவும் இல்ல போய் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்மளுடைய ஆணி வேற நம்ம அத்துட்டு நம்ம மற்ற உணவுகளுக்காக நம்மளோட கலாச்சாரத்தையே மாத்திட்டோம். இது எந்த இடத்துல போய் முடியும் அப்படின்னா, இப்ப இருக்கிற மாதிரி மூளைக்கு மூளை இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் இடத்துலதான் போய் முடியுது. இப்போ இதே நிலைமை நீடிச்சுது அப்படின்னா மனிதர்கள் வந்து அடுத்த தலைமுறையை உருவாக்குறதுல ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். எல்லாருமே நம்ம லேப் நாடிதான் இருக்கணும். குளோனிங்ல தான் நம்ம குழந்தை பெத்துக்கிற மாதிரியான சூழல் வரும். இந்த இடத்துல இன்னொரு கருத்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நம்ம அதாவது நாம இசைவா வாழ்ற இயற்கை சூழல்ல நம்மளுடைய மனித இனத்தை தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் ஆடு, மாடு, நாய், கோழி, கொக்கு, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு எல்லாமே அதனுடைய அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமா உருவாக்கணுங்கிறதுக்காக அதனுடைய வேலையை சிறப்பாகவும் சீராகவும் செய்யுது. ஆனா நம்மளுடைய மனித சமூகம் மட்டும்தான் தன்னுடைய அடுத்த தலைமுறையை யானையாக்கணும், பூனையாக்கணும், டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும் அப்படின்னு நாம யோசிக்கிறோமோ தவிர அவனை நம்மளுடைய அடுத்த தலைமுறையை முழு மனிதனை ஆக்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோமான்னா அது அந்த இடத்துல ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. மத்த எல்லா விஷயத்துக்காகவும் கொடுக்குற நாம ஒரு படம் பாக்குறதுக்காக அந்த படத்துல யாரு நடிச்சிருக்கிறாங்க, அந்த படத்துல யாரு டைரக்டர், அதுல எவ்வளவு செலவு பண்ணிருக்கிறாங்க, எந்தெந்த இடத்துல எல்லாம் எடுத்திருக்கிறாங்க, மியூசிக் டைரக்டர் யாரு, இந்த விஷயங்கள் எல்லாம் ஆராய்ஞ்சு அந்த படத்தை போய் பாக்குறோம். இதுக்காக நம்ம குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் நம்ம செலவழிக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய உணவு சரியான உணவு சாப்பிட்றோமா, நம்மளோட குழந்தைக்கு கொடுக்குற உணவு சரியான உணவா, அது அடுத்த அந்த குழந்தைக்கு குழந்தை பிறக்கிறது மாதிரியான உணவா நம்ம கொடுக்குறோமா, இல்ல அது ஏதாவது தடைபடுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு செக்லிஸ்ட் வச்சு நம்மளோட குழந்தைங்களுக்கு கொடுக்குறோமா
அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல நம்ம ஒரு பெற்றோரா வந்து ஒரு -5 அந்த மாதிரி மார்க் தான் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். காரணம் என்னன்னா, நம்ம எதையோ நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம். ஆரோக்கியத்தை நோக்கி ஓடுறோமா அப்படின்னா, அந்த இடத்துலயும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்போ இதெல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, எந்த இடத்துல மாற்றம் தேவைப்படுது? எந்த இடத்துல நாம அ ஒ ஒ ஒ ஒரு அடுத்த அடி வைக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உணவு சார்ந்த விஷயங்கள்ல தான். நாம எப்படி நம்மளோட உணவு கலாச்சாரம் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்னா தூசி தட்ட வேண்டியது இருக்கு. இதுக்காக ரொம்ப மெனக்கெட தேவையில்ல. நாம சாப்பிடுற உணவுகள்ல சிறு கவனம் இருந்தா போதும். இந்த உணவு எங்கிருந்து வந்துச்சு? எதுக்காக வந்துச்சு? இது வந்து நமக்கான உணவா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம ஏதோ ஒரு உணவ நம்ம எடுத்துக்கிறதுனால வர்ற விளைவுகள் என்னென்ன? இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா, நம்ம ஆஸ்திரேலியாவில இருந்து ஓட்ஸ் இம்போர்ட் பண்ணி நாம ஓட்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அதனால நமக்கு இடுப்பு 0 சைஸ் ஆயிருது அப்படின்னு விளம்பரங்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஆமா. ஓட்ஸ் சாப்பிட்டா அதுல இருக்கிற நார் சத்து மட்டும் நமக்கு போகும். நார் சத்து மட்டும் நம்ம உடம்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால, நமக்கு இன்னும் எனர்ஜி தேவைப்படுது. அதனால நமக்கு உடம்புல இருக்கிற அதிக உடம்புல ஒரு பாதுகாப்புக்காக இருக்கிற அந்த கொழுப்புகள் எல்லாம் கரைக்கப்படுது. அப்படி கரைக்கப்படுறதுனால, நம்மளோட உடம்பு ஆப்வியஸா குறையுது. அதனால ஆஹா ஓட்ஸ் நல்லது அப்படின்னு சாப்பிடுறோம். ஆனா அதுவே தொடர்ந்து சாப்பிடுறதுனால என்ன விளைவு வரும்னா, அதிகப்படியான நார் சத்து எடுத்துக்கிறதுனால நமக்கு இன்னும் பக்க விளைவுகள் வரும். எந்த மாதிரி அப்படின்னா, நரம்புகள் சார்ந்த விஷயங்கள், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பக்கம். இது நம்ம உடல் சார்ந்த விஷயம். இன்னும் சூழல் சார்ந்த விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்ன்னு சொல்ற மாதிரி சொல்றது. அதாவது ஆஸ்திரேலியாவுல இருந்து நமக்கு கிடைக்கிறதுக்காக அது பயணிச்சு வர தூரம். அது அங்க இருக்கிற மக்களுக்காகவோ, இல்ல அங்க இருக்கிற குதிரைகளுக்கான உணவு தான் அது ஓட்ஸ். அது அங்க இருந்தா அவங்க சாப்பிட்டா சரி. அதே சமயம் அது அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி இங்க வந்து நாம சாப்பிடுறதுனால இந்த சூழலை கெடுக்கிறோம். அதே சமயம் நம்மளையும் கெடுத்துக்கிறோம். இது மாதிரி நிறைய உணவுகளை சொல்லிக்கிட்டே போலாம். இந்த டீ, காஃபியும் அதே மாதிரிதான். இப்ப இந்த டீ, காஃபி எல்லாம் ஒரு 200 சொச்ச வருஷம் தான் நம்ம கிட்ட இருக்கிறது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான நமக்கு சூடான பானங்கள் குடிக்கிறது அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஒருவேளை சூடான பானம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது கசாயமா இருக்கும். இல்லைன்னா ஏதாவது தீநீர் மாதிரி ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். அதாவது நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு குடுக்கிறதா தான் இருக்கும். ஆனா இப்போ அவங்க அஹ் ஆங்கிலேயர்கள் உள்ள இருக்கிறப்போ அவங்களோட புத்துணர்ச்சிக்காக ஏதோ ஒண்ணு கொண்டு வந்து அவங்க குடிச்சு அதை நம்ம கிட்ட கொடுத்து பழக்கி அது ஒரு மாதிரி போச்சு. இப்ப நாம ஒவ்வொரு கப்பு டீயோ காஃபியோ குடிக்கிறப்பவும் நம்ம பருவமழையை தள்ளி போடுறோம் அப்படிங்கிறதுல ஆழமான உண்மை இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்த நாட்டு மரங்கள் அங்கேயே அந்த மண்ணுக்கான சொந்த மரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுட்டு அங்க வந்து நம்ம டீ எஸ்டேட்டா மாறிடுச்சு, காஃபி எஸ்டேட்டா மாறிடுச்சு. அங்க இருந்த மரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டதுனால நமக்கு தேவையான பருவமழை தப்பி போகுது. பருவமழை தப்பி போறதுனால நமக்கான உணவுகள் கிடைக்காம நம்ம வெளிநாட்டுல இருந்து கையேந்திட்டு இருக்கோம். நம்மளது இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய விவசாய நாடு அப்படின்னு சொன்னாலும் நம்ம எண்ணெய்க்காகவோ இல்ல பருப்புக்காகவோ மத்த இடத்துல நம்ம கையேந்திர சூழல் இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துல அபரிவிதமா இருக்கிறோம். ஒரு சில விஷயத்துல ரொம்ப சுத்தமா ஜீரோவா இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் அப்பட்டமா தெரிஞ்ச விஷயங்கள் தான். சோ இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய அடிப்படை உணவு அறம், உணவு அறிவு அப்படிங்கறதுல அமையுது. இப்ப நம்ம குழந்தைகளுக்கு உணவு அறிவும் உணவு அறமும் கொடுக்குறோமா அப்படின்னா சுத்தமா கிடையவே கிடையாது. ஒரு வெங்காயம் நாம பயன்படுத்துற வெங்காயத்தை நாம சாப்பிடுறப்போ எடுத்து வெளியில வைக்கிறது எந்த அளவுக்கு அறிவின் உச்சம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ அந்த வெங்காயத்தை உற்பத்தி பண்றதுக்கு அந்த விவசாயி 90 நாள் 95 நாள் பாடுபட வேண்டியது இருக்கு. அந்த 90 நாளுக்கு அப்புறம் அந்த வெங்காயத்தை எடுத்து சுத்தப்படுத்தி அதை பட்டறையா போட்டோ இல்ல அதை வந்து சந்தைக்கு கொண்டு வந்து சந்தையில இருந்து வச்சு விற்கிறவங்க 2 பேரு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து அந்த அந்த வெங்காயத்தை உரிச்சு சமையலுக்கு பயன்படுத்தி அதுக்கப்புறம் அந்த குழந்தையினுடைய தட்டுக்கு வருது. அந்த வெங்காயத்தை சாப்பிடணுமா இல்ல வெளியில எடுத்து வைக்கணுமா அப்படிங்கிறத நாம சொல்லியிருக்கணும். எனக்கு இது பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு நாம பழக்கிறதுதான். அப்ப நாம இந்த இடத்துல குழந்தைகளுக்காக உணவு அறத்தை கொடுக்குறோமா உணவு அறிவை கொடுக்குறோமா அப்படின்னா அந்த இடத்துலயும் நம்ம ஃபெயில் ஆகி தான் போறோம். இப்படி பல விஷயங்களை நம்ம அடுக்கிட்டே போலாம். உணவு சார்ந்த விஷயங்கள், உணவு அறம் சார்ந்த விஷயங்களை நம்ம அடுக்கிட்டே போக முடியும். இப்ப இது எல்லாமே இது மாதிரி நிறைய இருக்கு. உங்களுக்கும் இது சார்ந்த கேள்விகள் எல்லாம் நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி பாக்குறப்போ நாம என்ன பண்ண முடியும், நாம இதுக்காக என்ன என்ன அடுத்தபடி என்ன எடுத்து வைக்க போறோம் அப்படின்னு பாக்கணும். அது எனக்கான உணவா இருக்கணும். அந்த இடத்துல எது இதெல்லாம் தேவையில்லை, எது இதெல்லாம் சரியில்லை, எது இதெல்லாம் வெள்ளையா இருக்கு
எது இதெல்லாம் வெள்ளையா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நாம அதெல்லாம் எது இதெல்லாம் ரீஃபைண்ட் ஆகி வருது அதெல்லாமே நாம தவிர்க்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கணும். அதனுடைய அடிப்படை வந்து நம்மளுடைய நம்ம போடுற மளிகை லிஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியது இருக்கும். இப்படி அந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய அடுப்படி மாறும். அங்க இருக்கிற சமையல் முறை மாறும். சமையல் முறை மாறுச்சுன்னா குழந்தைங்கிட்ட ஒரு முகசொலிப்பு வரும். இல்லப்பா இது நம்ம இதுக்காக தான் நம்ம பண்றோம், இந்த இடத்துக்கு இது காரணம் என்னன்னா இந்த விஷயத்துக்காக, இது வந்து உணவுங்கிறது இப்படிதான் இருக்கணும், இது வெறும் வயித்தை நிறைக்கிறதுக்கான விஷயம் கிடையாது, இதை தாண்டி நம்மளோட ஆரோக்கியம் பாதுகாக்கப்படணும், அதே சமயம் சூழலுக்கான உணவா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லணும். நம்ம வளர்ச்சி அப்படின்னு பாக்குறது வெறும் நம்ம கல்வியில வளர்றது இல்ல பொருளாதாரத்துல வளர்றது மட்டும் வளர்ச்சி கிடையாது, ஆரோக்கியமான வளர்ச்சியும் இருக்கணும். அதே சமயம் சூழல் சார்ந்த விஷயத்திலையும் வளர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு அடிப்படையா அமையணும். சோ இதெல்லாம் அடிப்படை அறமா வச்சுக்கிட்டுதான் நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அமையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த இடத்துல மாற்றம் அப்படிங்கிறது நம்ம எங்கேயோ ஒரு மூலையில யாரோ ஒருத்தர் செய்யறதா இருக்கக்கூடாது. நாம நமக்காக ஒரு படி எடுத்து வச்சு செய்ய வேண்டிய விஷயமா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேங்க. இந்த விஷயங்கள்ல வந்து எனக்கு தெரிஞ்சது சில விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கிட்டேன். சிலது இன்னும் பகிர்ந்துக்கிறதுக்கு நேரம் கொள்ளாம கூட இருக்கலாம். இது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் கொட்டிட்டு போன ஒரு இடமா இல்லாம கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. கேள்விகள் ரொம்ப நன்றி. ஏதாவது இல்லை, நிறைய இருக்குதுங்க கேள்விகள். நீங்க நான் பேசணும்னு நினைச்சதையும் சிலதெல்லாம் சுருக்கிட்டு இருந்தேங்க. அதனால கேள்வி பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க சுருக்குனதுக்கு மிக்க நன்றி. ஏன்னா இன்னைக்கு நிறைய கேள்விகள் இருக்கிறதுனால நான் கேள்விகள் நம்ம சொந்தங்கள்ட்ட இருந்து ஏதாவது கேள்விகள் இருக்கா அப்படின்னு நான் கேட்கலாம் நினைச்சிட்டு இருக்கும் பொழுதே நீங்க அந்த முதல்ல ஒரு டெக்னிக்கல் கிளிச் வந்து ஒரு தடைப்பட்ட பொழுதே நிறைய பேர் கேள்விகளை அனுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இருந்தாலும் சொந்தங்கள், உங்களுக்கு இப்ப கேட்கக்கூடிய கேள்விகள் தவிர வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க சேட் பாக்ஸ் வாயிலாக நீங்க போடலாம். நான் அதெல்லாமே நோட் பண்ணிக்கிறேன். நோட் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன கேள்விகளை நம்மளுடைய சிறப்பு பேச்சாளரிடம் நம்ம கொண்டு சேர்க்கலாம். இப்போ வந்து முதல் கேள்வி என்னன்னாங்க, இந்த சிறுதானியங்கள் மில்லட்ஸை பத்தி நீங்க சொன்னீங்க. இது வந்து ஒரு வயது குழந்தைக்கு, ஒரு வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைக்கு எது கொடுக்கலாம், 1 வயதிலிருந்து 5 வயது குழந்தைகளுக்கு என்னென்ன சிறுதானியங்கள் கொடுக்கலாம், 5 வயதிலிருந்து ஒரு 80 வயசு இல்ல 70 வயசு இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுக்கலாம், ஒரு மூத்த குடிமகன்கள் அதாவது 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எது கொடுக்கலாம் அப்படின்ற ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ரொசீஜரோ இல்ல இது கொடுத்தா இந்த வயதுக்காரர்களுக்கு இது நல்லது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இருக்குங்க. அப்ப அதாவது குழந்தை பிறந்து 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணுங்க. அதை தாண்டி வேற எந்த துணை உணவுகளும் கொடுக்க கூடாது. அதுதான் சரியான அணுகுமுறையா இருக்கும் உணவு சார்ந்த விஷயத்துல. 6 மாசத்துக்கு அப்புறம் குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு தாய்ப்பால் மட்டும் போதுமானதா இருக்காது. அதனால கேழ்வரகு பால் கொடுக்கலாங்க. கேழ்வரகை ஊற வச்சு முளை கட்டி ஆட்டி பால் எடுத்து துணியில நல்லா புழிஞ்சு பால் எடுத்துட்டு அந்த பாலோட இன்னும் அதிக அளவு தண்ணி சேர்த்து தாய்ப்பாலினுடைய தடிமன் எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு கஞ்சி மாதிரி காய்ச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிக்கலாம். அந்த 6 மாசத்துல இருந்து 1 வயசு வரைக்கும் தாய்ப்பால், அடுத்தது இந்த கேழ்வரகு பால், ஒரு 8 மாசத்துக்கு அப்புறம் துணை உணவுகள், நான் பருப்பு சோறு மாதிரியான விஷயங்கள், இல்லைன்னா பருப்பு தண்ணி, காய்கறி வேக வச்ச தண்ணி, அந்த மாதிரி உணவுகள் கொடுக்கலாம். 1 வயசுக்கு அப்புறம் வேணா மத்த சிறுதானியங்கள் எல்லாமே கொடுத்துக்கலாங்க. 1 வயசுல இருந்து மத்த நீங்க சொன்ன மாதிரி 80 வயசு அதுக்கு அப்புறம் இருக்கிறவங்களுக்கும் எல்லா வகையான சிறுதானியங்களும் கொடுக்கலாங்க. இந்த சிறுதானியங்கள்ல பதிவு பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தோம்னா, எது சூடு எது குளிர்ச்சி அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான உணவை நாம எடுத்துக்கலாம். என் உடம்பு சூடு அப்படின்னா நான் எதை எடுத்துக்கலாம் எதை எடுத்துக்க கூடாது அப்படின்னு நாம முடிவு பண்ணிக்கணும். சூடு கொடுக்கக்கூடிய சிறுதானியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திணை, கேழ்வரகு, இது எல்லாமே உடம்புக்கு சூடு கொடுக்கக்கூடியது. குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா சாமை குளிர்ச்சி கொடுக்கும். இந்த மத்தது எல்லாமே மத்தியமா இருக்கும். இந்த வரகு மட்டும் தோல் வியாதி இருக்கிறவங்க அல்லது ஏதாவது மருந்து எடுத்துக்கிறவங்க வரகை தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி தோல் வியாதி இருக்கிறவங்க சோளம், அதாவது சோளம் அப்படிங்கிறது இந்த சின்ன சோளம், வெள்ளை சோளமோ இல்ல மஞ்சள் சோளமோ இல்லைன்னா சிகப்பு சோளமோ இல்ல இருங்கு சோளம்னு சொல்ற கொஞ்சம் கருப்பா இருக்கிற அந்த சோளத்தையும் நம்ம தவிர்க்கிறது நல்லதுங்க. ஒருவேளை அது சாப்பிடுற சூழல் இருந்துச்சு அப்படின்னா அதை புளிக்க வச்சு சமைச்சு சாப்பிடுறது சரியா அமையும். இப்போ நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி உணவு விஷயத்த பார்த்தோம்னா இந்த கேழ்வரகை ஊற வச்சு முளை கட்டி ஆட்டி பால் எடுத்து அப்புறமா கொதிக்க வச்சுட்டு தான் நம்ம குழந்தைக்கு கொடுக்குறோம்.
இப்போ அந்த இடத்துல அந்த சூடு அப்படிங்கிறது தடைபட்டு அந்த குழந்தைக்கு தேவையான சத்தா மாறும். இந்த இடத்துல அந்த ரொம்ப நுட்பமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உணவு இப்ப இருக்கிற உணவு அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, இருக்கிறதுலயே கேழ்வரகுல தான் அதிகப்படியான சுண்ணாம்பு சத்து இருக்கு. ஒரு 100 கிராம் கேழ்வரகுல 344 மில்லிகிராம் சுண்ணாம்பு சத்து இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம முன்னோர்கள் வந்து குழந்தை பிறந்த 6 மாசத்துக்கு அப்புறம் இந்த கேழ்வரகு பாலை இயற்கையான முறையில குடுக்கறதுனால, அதாவது கஞ்சி மாதிரி குடுக்கறதுனால குழந்தையினுடைய குடல் வந்து அது முழுசும் கிரகிச்சு அந்த சுண்ணாம்பு சத்தை அப்படியே எலும்புக்கு அனுப்பி எலும்பு உறுதியாக்குது. எலும்பு உறுதியாக்குறதுனால எலும்பினுடைய வளர்ச்சி சீரா இருக்கு. எலும்பு வளர்ச்சி சீரா இருந்துச்சு அப்படின்னா அவங்க கடைசி வரைக்கும் நோய் இல்லாமையும் ஆரோக்கியமாவும் வாழ்றதுக்கு இது ஒரு அடிப்படையா அமையுது. அப்போ ஒவ்வொரு வயசுக்கு ஏத்த உணவும் சிறுதானியத்தையோ இல்ல மத்த கீரைகள் காய்கறிகளோ வச்சு இருந்துச்சு அப்படின்னா அது அந்த அந்த நேரத்துக்கான உணவு மட்டும் இல்லாம அவங்க கடைசி வரைக்கும் இருக்கிறது எப்படி, பிளஸ் அவங்களோட அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமா வச்சுக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு உணவு கட்டமைப்பா தான் இருந்திருக்குங்க. ஓகே, மிக்க அருமையான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறீங்க. அதற்கு அடுத்ததாக இந்த கேள்விகளோட ஒரு தொடர்ச்சி, அதாவது வயது ஆனவர்கள், வயது மூப்படைந்தவர்கள், அதாவது 60 வயசு 65 வயசு 80 வயசு இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து நீங்க சொன்ன அந்த சூடான மில்லட்ஸ், சூடான சிறுதானியங்கள், திணை, கேழ்வரகு, குளிர்ச்சியான சிறுதானியங்களான சாமை, அப்புறம் தோல் வியாதி இருக்கிறவங்க வந்து வரகு, சோளம், இதை தவிர்த்துட்டு மீதி இருக்கிற எல்லா உணவு வகைகளையும் எடுத்துக்கலாமா? முதியவர்களாக இருக்கிறவர்கள், 70 வயசு 80 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தாராளமா எடுத்துக்கலாங்க. அந்த முதியவர்களுக்கு வந்து என்ன தொந்தரவு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, ஒருவேளை தோல்வியாதி இருந்துச்சுன்னா அதை மட்டும் தவிர்த்துட்டு மத்ததெல்லாம் எடுத்துக்கலாம். சூடு சார்ந்த தொந்தரவு ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த சூடு சார்ந்த இருக்கிறத மட்டும் தவிர்த்துட்டு மத்ததெல்லாம் எடுத்துக்கலாம். அவங்க தாராளமா எல்லாமே எடுத்துக்கலாம். அருமை, மிக தெளிவான ஒரு கேள்வி. ஆனா இதை சார்ந்ததே கிட்டத்தட்ட ஒரு 12 to 13 கேள்விகள் நிறைய சொந்தங்கள் கேட்டிருந்தாங்க. சோ இந்த கேள்விகள் கேட்ட அனைத்து சொந்தங்களுக்கும் இது ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும்னு நான் கண்டிப்பா நம்புறேன். அடுத்தது மிக முக்கியமான ஒரு டாக்டர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. அதாவது நம்ம உடம்புல வந்து அலோபதிக்கு இதுல வந்து வாதம், பித்தம், கபம் அப்படின்ற மாதிரி நம்ம உடம்ப பிரிக்கிறோம். இதுல வந்து சில பேர்த்துக்கு வாதம் அதிகமா இருக்கும், சில பேர்த்துக்கு பித்தம் அதிகமா இருக்கும், சில பேர்த்துக்கு கபம் அதிகமா இருக்கும். சோ இந்த மாதிரி எது யாருக்கு அதிகமா இருந்தா இந்த சிறுதானியங்களை நம்ம தவிர்க்கணும், இல்ல இந்த வாதம், பித்தம், கபம் இதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியது இல்ல, எல்லாருமே இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த குளிர்ச்சி, சூடு இதை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி எல்லா வித சிறுதானியங்கள் மில்லட்ஸையும் நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இல்ல கண்டிப்பா நம்ம வாதம், பித்தம், கபங்கிறத நம்ம தவிர்த்துட்டு உடலை பார்க்க முடியாது. அதாவது இங்க நம்ம தமிழ் மருத்துவத்தை இல்ல வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம உடம்பு வாத உடம்பா, பித்த உடம்பா, கப உடம்பா அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்மளுடைய தொந்தரவு என்ன மாதிரியான இருக்கு, வாதம் சார்ந்தது இருக்கா, பித்தம் சார்ந்தது இருக்கா, இல்ல கபம் சார்ந்தது இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம எந்த உணவு எடுத்துக்கலாம், எது வேண்டாம்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து பித்த உடம்பா இருக்கு அப்படின்னா நம்ம உடம்புக்கு சூடு கொடுக்குற உணவுகளை தவிர்த்திடலாம். அந்த வகையில நம்ம கேழ்வரகை தவிர்க்கிறது, இல்ல திணையை தவிர்க்கிறது, சில சமயம் குதிரவாளியத்தை கூட தவிர்க்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி தவிர்க்கிறதுனால நம்ம பித்தம் கூடாம பார்த்துக்க முடியும். நம்ம பித்தனால வர்ற அதிகப்படியான தொந்தரவுகளை நம்ம தவிர்த்திடலாம். எடுத்துக்காட்டுக்கு எனக்கு வயிற்று புண்ணு இருக்குன்னு வச்சுக்கலாங்க. வயிற்று புண்ணு உடம்பு சூடுனால வரும். அப்போ அப்படிங்கிற நான் உடம்புக்கு சூடு கொடுக்குற உணவு வேற ஏதாவது சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு இன்னும் புண்ணு அதிகமாகும், இல்ல அதனால தொந்தரவு வரும், வயிற்று வலி வரலாம், இல்ல வாந்தி வரலாம். இப்போ நான் திணையை சாப்பிட்றேன் அப்படின்னா திணை உடம்புக்கு சூடு கொடுக்கும், அதனால புண்ணு பெருசாகும், எனக்கு வலி வரும். அதே சமயம் நான் திணைக்கு பதிலாக சாமை சாப்பிட்றேன் அப்படின்னா எந்த தொந்தரவும் பண்ணாது. இதுதான் அடிப்படைங்க. அதே வாதத்துக்கு போனோம் அப்படின்னா வாதம் ஒருவேளை நான் வரகு சாப்பிட்றேன் அப்படிங்கிற பட்சத்துல அந்த நேரத்துல ஒரு சின்ன தொந்தரவு ஏற்படுத்தும். இதுதான் அடிப்படைங்க. அப்ப நம்ம உடம்பு புரிஞ்சுக்கிட்டு இதை வச்சுக்கலாம். குளிர்ச்சி கொடுக்கறது, இப்ப கபம் அதிகமா இருக்கிறவங்க சாமை சாப்பிட்டா கபம் கூடிருமா அப்படின்னா கூடாது. அது வந்து குளிர்ச்சி தான், ஆனா குளிர்ச்சியை கூட்டுமா அப்படின்னா கூட்டாது. இப்போ எப்படி சொல்லலாம், அது வந்து மத்தியம்னு வச்சுக்கலாங்க. மத்தியமானது. இப்போ எனக்கு வந்து உடம்பு சூடா இருக்குது அப்படின்னா சூட்டு உடம்ப கொஞ்சம் குறைக்கும். சூடை வந்து பேலன்ஸ் பண்றது இந்த சாமை வந்து வேலை செய்யும். அதே சமயம் கபம் இருக்கிறவங்க சாப்பிட்டா கபத்தை இன்னும் கூட்டி அவங்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்திடுமானா ஏற்படுத்தாது. இப்ப கபம் இருக்கிறவங்க இந்த சிறுதானியங்கள் எல்லாமே சாப்பிடலாம். வாதம் இருக்கிறவங்க இந்த நம்ம சொன்ன சோளம், அடுத்தது இந்த வரகு, இதை தவிர்த்திடலாம். பித்தம் இருக்கிறவங்க திணையும் கேழ்வரகையும் தவிர்த்திடலாம். ஒருவேளை கேழ்வரகு சாப்பிடணும்னா அவங்க புளிக்க வச்சு சாப்பிட்டாங்கன்னா தொந்தரவு பண்றது இல்லை. மிக ஒரு தெளிவான ஒரு அருமையான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க.
எந்தவித நோய் உள்ளவர்கள், அதாவது வாதம், பித்தம், கபம் இருக்கிறவங்க அப்படிங்கிறத நம்ம சொந்தங்களுக்காக மறுபடியும் நான் ஒரு டைம் ரிப்பீட் பண்றேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் சொன்னதை, பித்தம் உள்ளவர்கள் சூடு அதிகமாக உள்ள உணவான திணை, கேழ்வரகை கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா வயிற்றுப்புண்ணு இருந்துச்சுன்னா அது அதிகமாகும். வாதம் உள்ளவர்கள் வந்து வரகை தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றாரு. அப்படி இருந்ததுன்னா நீங்க வரகை வந்து புளிக்க வச்சு செய்யணும் அப்படின்றாரு. கபம் உள்ளவர்கள் சாமையை சாப்பிடலாம், அது வந்து ஒன்றும் பெருசா இருக்காது, மத்தியமமா இருக்கும். பட் இருந்தாலும் நீங்க வந்து அதை குறைச்சிக்கங்க அப்படிங்கிற அவருடைய சஜஷன் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக மிக முக்கியமான கேள்வி, இன்றைய சூழல்ல வந்து இன்றைய மாடர்ன் வேர்ல்டுல வந்து நிறைய பேருக்கு இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறதும் ஹைப்பர் டென்ஷன், பிபி அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு பகுதியை வச்சுட்டு அவர்கள் எந்தெந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம், அதாவது சிறுதானியங்களை, பிபி இருக்கிறவங்களை எதாவது எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும், எதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு கேள்வியா கேட்டிருக்காங்க. டயபெட்டிஸ்க்கும் ஹைப்பர் டென்ஷன், பிபிக்கும். இந்த இடத்துல நம்ம சிறுதானியங்கள் மட்டும் நம்ம பேசிட முடியாதுங்க. இது வந்து வாழ்வியல் சார்ந்த விஷயம், அவங்களுடைய மனம் சார்ந்ததும் இருக்கு. இப்போ இந்த பிபி, அடுத்தது டயபெட்டிக், இது எல்லாமே வெறும் ஒரு நோயை மட்டும் பார்க்க முடியாது. அது வாழ்வியல் சார்ந்த நோய்கள். இது வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி இது வாழ்வியல்னால வர்றது. அப்போ வாழ்வியல் சரியா நம்ம வச்சுக்கிறோமா, நம்ம சரியா தூங்கி எந்திரிச்சு நம்மளோட கழிவுகள் சரியா வெளியேற்றி இதெல்லாம் சரியா பண்றோமா, அந்த இடத்துல சரியா இருந்தாலும் இந்த தொந்தரவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உணவு முறை எடுத்துக்கிட்டோம்னா இந்த நம்ம இதை பிரிச்சிட வேண்டாங்க. பிபி, சுகர் அப்படின்னு பிரிக்க வேண்டாம். ஒட்டுமொத்த உடலுக்காக பேசுவோம். அப்புறம் நான் வந்து இந்த சுகருக்கும் பிபிக்கும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்மளுடைய ஹார்மோன் எல்லாம் சரியா இயங்கணும். அது இயங்கினாதான் நம்ம சாப்பிடுற உணவு சரியா நமக்கு வந்து சத்துக்களா மாற்றப்பட்டு நம்மளுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டிக்கு, நம்மளுடைய சிந்தனையா இருந்தாலும் சரி, இல்ல கழிவுகளை வெளியேற்றுற மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து உதவி பண்ணும். இப்போ நைட்டு நம்ம முழுசும் தூங்குறோமா, நமக்கு அதிகப்படியான மன அழுத்தம் இல்லையா, மனம் இறுக்கம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஜீரணம் பாதிக்கப்படும். ஜீரணம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா கழிவுகள் வெளியேற்றுறதுல பிரச்சனை இருக்கும். கழிவு வெளியேற்றுறதுல பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா மலம் உள்ள தங்கியிருக்கும், மலமோ இல்ல மூத்திரமோ உள்ள தங்கியிருக்கும். அதனால சில உபாதைகள் உருவாகும். அது நம்மளுடைய செல்களை பாதிக்கும், மற்ற உறுப்புகளினுடைய இயக்கத்தை பாதிக்கும். அது நோயா கன்வெர்ட் ஆகும். இது நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இதை சரி பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய தூக்கம் சரியா இருக்கணும், உணவு முறை சரியா இருக்கணும், நம்மளோட குளிக்கிற முறை சரியா இருக்கணும், வாழ்வியல் முறை சரியா இருக்கணும், நம்மளோட மனசு அட்லீஸ்ட் ஓரளவுக்குனாலும் நம்ம ஒரு காமான ஸ்டேட்ல இருந்துகிட்டே இருக்கணும், ஒரே மாதிரியான நிலைப்பாட்டுல இருந்துட்டே இருக்கணும். இது எல்லாமே அமையும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இதெல்லாம் நம்ம வந்து ஒரு 200% சரியா செஞ்சுட்டு நான் வந்து எந்த உணவு வேணாலும் சாப்பிடுவேன், எப்படி வேணாலும் சாப்பிடுவேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்துலயும் பிரச்சனை. இப்போ ஒருவேளை உணவு எல்லாமே நான் ஒரு 1000% நான் ரொம்ப இயற்கையான முறையில உணவு தான் சாப்பிடுறேன், நம்ம நேரத்துக்கு சாப்பிடுறேன், அளவு தெரிஞ்சு சாப்பிடுறேன், லோக்கல்ல விளைஞ்சது மட்டும்தான் நான் சாப்பிடுறேன், நம்மளோட மரபு உணவு தான் நான் சாப்பிடுறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டு இந்த வாழ்வியல் முறையில நம்ம கோட்டை விட்டுட்டாலும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப இது ரெண்டுமே ரெட்டை மாட்டு வண்டி மாதிரி தானுங்க. ரெண்டு மாடுமே சரியா இருந்துச்சுன்னாதான் நம்மளுடைய உடல் இயக்கமும் சரியா இருக்கும். இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையை ஏதாவது கோட்டை விடுறோமா அப்படின்னு பார்க்கணும். அதை சரி பண்றதுக்கான நோய் இருக்கிறவங்களும் சரி, இல்லாதவங்களும் சரி, இது அடிப்படையை சரி பண்ணணும். அதுக்கப்புறம் நோய்க்குன்னு வருவோம். இது வந்து சரியான அணுகுமுறை இல்லதான். நான் சொல்றது வந்து சரியான அணுகுமுறை இல்லை. நோய்க்கான ஒரு உணவு குறிப்பு அப்படிங்கிறது சரியான அணுகுமுறை இல்லை. ஒவ்வொருத்தனுடைய உடலுக்கு சார்ந்து அவங்களோட வாதம் கூடியிருக்கா, பித்தம் கூடியிருக்கா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் உணவு சொல்றதுதான் சரியா இருக்கும். இது ஜென்ரலா வச்சுக்கலாமே. நம்ம உணவு, அதாவது இது வந்து டயபெட்டிக்கும் சரி, இல்ல நம்ம பிபி, கொலஸ்ட்ரால் இவங்களுக்கும் சரி, உணவு அப்படிங்கிறது நமக்கானது. அதை வந்து ரொம்ப ஆத்மார்த்தமா கீழே நல்ல சமணங்கால் போட்டு உட்கார்ந்து கையில அள்ளி வாயில போட்டு நல்லா மென்னு கூழாக்கி விடுங்கணும். நாம அப்படி சாப்பிட்றப்போ உணவுல கவனமா இருக்கணுமோ தவிர மற்ற இடத்துல கவனத்தை நம்ம சிதற விடக்கூடாது. டிவி பாக்குறதோ, இல்ல போன் பாக்குறதோ, இல்ல பேசிட்டு இருக்கிறதோ, இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டும் நம்ம செய்யறது அப்படிங்கிறது தவறானதா இருக்கும். ஏன்னா நம்ம உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உணவை நல்லா மென்னு விழுங்குறப்போ இங்கே பாதி அரைப்பட்டுரும், அங்க போய் சத்துக்கள் பிரியறது மிக சீராகவும் சிறப்பாகவும் அமையும். அதே சமயம் வெறும் நம்ம இப்ப உணவு முறைன்னு பார்த்துக்கிட்டோம்னா அதிகமான மாவு பொருள் மட்டும் எடுத்துக்கிறோம். மாவு பொருள் மட்டும் இல்லாம அரிசி ஒரு பங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை விட 2 பங்கு காய்கறியோ கீரையோ நம்ம எடுத்துக்கணும். அது அவசியமாப்படுது. அதே சமயம் இது வந்து வயிறு முட்டை நல்லா உணவு சுவையா இருக்குது,
நல்ல ஒரு காரக்குழம்பு வச்சுட்டாங்க, அப்பளத்தோட வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வயிறு முட்டை முட்டை சாப்பிடக்கூடாது. எப்பவுமே அரை வயிறு தான் இருக்கணுங்க, அரை வயிறா சாப்பிடுறது. சாப்பிட்ட உடனேயும் நம்ம டீ குடிக்கணும், காஃபி குடிக்கணும், இல்லைன்னா சூடா ஏதாவது குடிக்கணும் அப்படின்னு குடிக்கிறது, அது அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் உணவு வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற உணவா இருக்கிறது சரியா இருக்கும். ஏன்னா அதுதான் நம்ம உடம்பும் அதே டெம்பரேச்சர்ல இருக்கும், உணவும் அதே டெம்பரேச்சர்ல இருக்கும். சாப்பிடறதுனால அதை பேலன்ஸ் பண்ணி நம்ம உடம்பு சூடு கூட்டுறதோ இல்ல குளிர்ச்சி கூட்டுறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணாது. சோ இந்த அணுகுமுறை இருந்துச்சு அப்படின்னா சரியா இருக்கும். அதே மாதிரி காலை உணவு வந்து நான் ரொம்ப அதிகமா சாப்பிடுறேன், அடுத்தது மதியம் நான் வந்து கொஞ்சம் ரொம்ப நியூட்ரிஷனா சாப்பிடுவேன், நைட் வந்து நான் ரொம்ப கம்மியா ரொம்ப லைட் ஃபுட் தான் எடுத்துப்பேன் அப்படின்னு இல்லாம 3 நேரமோ இல்ல 4 நேரமோ 5 நேரமோ இல்ல நீங்க 10 நேரம் உணவு எடுத்துக்குவீங்களோ அது பிரச்சனை கிடையாது. ஆனா உணவு அப்படிங்கிறது பசிச்சு சாப்பிடறதா இருக்கணும், பசிச்சு நல்லா மென்னு சாப்பிடறதா இருக்கணும். அதே சமயம் இருட்டுக்கு அப்புறம் ஒரு 6 மணிக்கு அப்புறம் உணவை சாப்பிடுறது அப்படிங்கிறது தவிர்க்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் உணவு எடுத்துக்கிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு குளிக்காம இருக்கணும். அதே மாதிரி 2 மணி நேரத்துக்கு சாப்பிட்ட உடனே படுக்காம இருக்கணுங்க, அதாவது தூங்க போகாம இருக்கணும். இல்ல சும்மா ஒரு சின்ன நான் தூக்கம் எடுத்துக்கிறேன் அப்படின்னும் 2 மணி நேரத்துக்குள்ள தூக்கம் எடுத்துக்கிறதும் தவறான முறையா இருக்கும். இது எல்லாமே உணவு வந்து சரியான ஜீரணம் அமைப்பா இருக்காது. அதனால பல இந்த இம்பேலன்ஸ் வரும், அதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் வர்றதுனாலதான் நமக்கு டயபெட்டிக்கோ இல்ல ஹைப்பர் டென்ஷனோ இல்ல பேட் கொலஸ்ட்ராலோ இதெல்லாம் ஃபார்ம் ஆகுறதுங்க. இது அடிப்படையா இருக்கும். இதுதானுங்க எனக்கு தெரிஞ்சது. ஓகே, ரொம்ப ஒரு நீண்ட ஒரு விளக்கம். அது அதாவது நம்ம சொந்தங்களுக்கு வந்து எளிதாக புரியும் வண்ணமும் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க எந்த வகையில அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை படிப்படியாக மாற்றி ஒரு இயற்கை சார்ந்த முறைக்கு வரணும்னு மிக தெளிவா சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது இன்றைய சிறப்புரையில அடுப்படியில் அடிப்படை மாற்றம் அப்படின்னு சொல்லி ஆமா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு வயிற்றுல புளிய கரைச்சிருக்கீங்க. எதை உடனடியாக மாற்ற வேண்டும்? அதாவது அடுப்படியில அடிப்படையாக நாளைக்கு அல்லது இன்னைக்கே போய் இந்த காணொலி முடிஞ்சதுக்கு அப்புறம் அடிப்படையா நம்ம எதை வந்து நம்ம அடுப்படியில மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கொஞ்சம் விளக்கமா கூறுமாறு கேட்டுட்டாங்க. இதனால வீட்டுல பிரச்சனையை உண்டு பண்ணிட்ட இது வந்துடக்கூடாதுங்க. அதனால உங்க வீட்டுக்கு எது எதெல்லாம் முடியுமோ அதை ஃபர்ஸ்ட் சின்ன சின்னதா ஆரம்பிச்சிருங்க. போன உடனேயும் டக்குன்னு ஒரு 10 விஷயத்த மாத்திராதீங்க, எல்லாரும் என்னை தான் திட்டுவாங்க. என்னென்ன தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன கண்டிப்பா மாத்தணும்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொன்னா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஒவ்வொன்னா அப்படியே மாத்திருங்க. வெள்ளையா இருக்கிறது எல்லாமே தவிர்த்துருங்க. நம்ம வெள்ளை சர்க்கரையா இருந்தாலும் சரி, ரீஃபைன் ஃபிளார் எதுவா இருந்தாலும் சரி, அடுத்தது வெள்ளை அரிசி, இந்த மாதிரி வெள்ளையா இருக்கிற உணவுப் பொருட்களை ஃபர்ஸ்ட் தவிர்த்திடலாம். இது அடிப்படையை வச்சுக்கலாம். சரி, பால் வெள்ளையா இருக்குது தவிர்த்திடலாமா? முடிஞ்ச வரைக்கும் பாலை தவிர்த்திடலாம். ஒருவேளை நீங்க பால் குடிக்கிற பழக்கமா இருந்துச்சுன்னா அதை குறைச்சிக்கிட்டு மோருக்கு போய்க்கலாம். நம்ம பாலை காய வச்சு உரைய ஊத்தி தயிர் எடுத்து, தயிர்ல இருந்து வெண்ணெய் எடுத்ததுதான் மோர். இப்ப நமக்கு மோர்னா என்ன? இப்ப இருக்கிற காலகட்டத்துல இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு மோர்னா என்னன்னா, தயிர் ஒரு கப்பு போட்டு ஒரு கப்பு தண்ணி ஊத்தி மிக்சியில போட்டு ஒரு சுத்து விட்டுற அது மோர் ஆயிருது. அது கண்டிப்பா மோர் ஆகாது, அது தயிர் தான். தயிர் உடம்புக்கு சூடு கொடுக்கும். அதனால தயிர் வேண்டாங்க. மோர் தான் சிறப்பானதா இருக்கும். மோர்னு சொல்ற இடம்னா வெண்ணெய் எடுத்ததுதான் மோர். மோர் எவ்வளவு வேணாலும் குடிச்சுக்கலாம், அதுல நமக்கு கால்சியம் கிடைக்கும். வழக்கமான பால்ல நிறைய கால்சியம் இருக்கும், நமக்கு கால்சியம் வேணுங்கிறதுக்காக தான் நம்ம பால் எடுத்துக்கிறோம். பாலை விட மோர் ரொம்ப சிறந்தது, அதுல ப்ரோபயோட்டிக் நிறைய இருக்கும். அப்போ வெள்ளையா இருக்கிறத ஃபர்ஸ்ட் தவிர்த்திடலாம். அடுத்தது இதுக்கு எல்லாமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்கணுங்க. அடுத்தது இது ஃபர்ஸ்ட் இது அப்படின்னு எல்லாம் கிடையாது. எதெல்லாம் டக்குன்னு முடியுமோ அதை ஒவ்வொன்றா மாத்திருங்க. ரீஃபைண்ட் ஆயில், பாக்கெட்ல வர எல்லா எண்ணெயுமே நல்லதே கிடையாதுங்க. அது வந்து சுத்திப்படுத்தினது இல்ல, அது வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டது இல்ல 2 எண்ணெய் கலந்தது அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கக்கூடாது. அதே மாதிரி நமக்கு தெரிஞ்சு நாம ஆட்டிட்டு வந்த எண்ணெய் இல்ல நமக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு அவங்க ஆட்டி கொடுத்த எண்ணெய் அப்படின்னு பயன்படுத்தலாம். அதுல மிகச்சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நெய் தான். வெண்ணெயை உருக்கி நெய்யாக்கி அந்த நெய்யை பயன்படுத்துறது ஃபேட்ல ரொம்ப சிறப்பானதா இருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய், நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம். நல்லெண்ணெய் கண்டிப்பா கருப்பட்டி போட்டு ஆட்டினதா தான் இருக்கணும். அதுல வந்து மலை
மொலாசஸ் போட்டோ இல்ல வெள்ளத்தை போட்டோ இல்ல நாட்டு சக்கரை போட்டு ஆட்டினதா இருக்கக்கூடாது. எள்ளுல இருக்கிற அந்த சிறு நச்சு வந்து நம்ம உடம்புல எள்ளை மட்டும் ஆட்டி எடுத்தோம்னா அது உடம்புல போய் பேட் கொலஸ்ட்ராலா தங்குது. அதை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம கருப்பட்டி போட்டு ஆட்டி இருக்கிறாங்க நம்ம ஆட்கள். இதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சுங்க. வெள்ளம் போட்டு ஆட்டின எள்ளை சாப்பிட்டா என்ன ஆகுது, கருப்பட்டி போட்டு ஆட்டின எள்ளை சாப்பிட்டா என்ன ஆகுதுன்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த கொலஸ்ட்ரால் லெவல் மாறுது. நல்ல கொழுப்பும் கெட்ட கொழுப்பும் மாறுது. அதனால கண்டிப்பா கருப்பட்டி போட்டு ஆட்டின நல்லெண்ணெய், அடுத்தது கடலெண்ணெய், அடுத்தது தேங்காய், இது எல்லாமே மாத்தி மாத்தி பயன்படுத்தலாம். கண்டிப்பா ஒரே சமையல்ல, அதாவது இப்போ வந்து ஒரு பொரியல் பண்றீங்க அப்படின்னா அந்த பொரியல்ல கடலெண்ணெயில தாளிச்சுட்டு அடுத்தது மேல டாப்பிங் வந்து தேங்காய் எண்ணெய் ஊத்துறது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஒரு சமையல் ஒரு டிஷ் அப்படின்னா அதுல வந்து ஒரு எண்ணெய் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அடுத்தது காய்கறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம எந்த இடத்துல வாழ்றோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல இருக்கிற காய்கறிகளை பயன்படுத்துறது. இப்போ நான் பிளைன்ல இருக்கிறேன் அப்படின்னா இங்க கிடைக்கிற காய்கறி பயன்படுத்துறது தான் சிறப்பானதா இருக்கும். நான் வந்து சுவைக்காக கேரட்டோ பீட்ரூட்டோ நான் சாப்பிட்டேன் அப்படின்னா உடம்புல இருக்கிற சூடு அதிகமாகும். பீட்ரூட் வந்து உடம்புக்கு சூடை கொடுக்கும். கேரட் அந்த அளவுக்கு கொடுக்கலினாலும் ஆனா கேரட் வந்து சரியானதா அமையாது. அப்போ அந்த இடத்துக்கு ஆன உணவு சாப்பிடுறது அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது எது எல்லாமே நாம ஈஸியா குக் பண்றோம், எடுத்து ஓபன் பண்ணி கொட்டுனோடனே நடந்துருது அப்படின்னு பாக்குறோமோ அது எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டிய உணவுகள். இதெல்லாம் ஃபர்ஸ்ட், அதாவது நான் கடைசியா சொன்னதை கொஞ்சம் அப்புறமா வச்சுட்டு கூட ஃபர்ஸ்ட் இதெல்லாம் மாத்திருங்க. இதெல்லாம் ஈஸியா மாத்திர முடியும். தவிர்க்கப்பட வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பாக்கெட் உணவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா நீங்க வந்து உங்க குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு பிஸ்கட் கொடுக்குறீங்க. பிஸ்கட் எங்க பண்றாங்க, ஏதோ ஒரு ஃபேக்டரியில பண்றாங்க, அது அப்படியே இருக்கட்டும். ஒருவேளை நீங்க ஒரு எள்ளுருண்டை கொடுக்குறீங்க, உங்களால எள்ளுருண்டை பண்ண முடியுது, எள்ளுருண்டை பண்ணி கொடுக்குறீங்க. இல்ல எள்ளுருண்டை யாரோ ஒருத்தர் நம்ம லோக்கல்ல பண்றாங்க, அவங்ககிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறீங்க. இப்போ ஒரு பிஸ்கட் சாப்பிடுற இடத்துல ஒரு மாசம் 2 பிஸ்கட் பாக்கெட் மூயுது, இந்த இடத்துல ஒரு 4 எள்ளுருண்டை மூயுது. எள்ளுருண்டை சுவை பிடிச்சிருந்துச்சு இல்ல பிடிக்கிற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த மாசம் ஒரு பாக்கெட்டா குறைச்சிருங்க பிஸ்கட்டை. எள்ளுருண்டையை ஒரு 10 இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த மாசம் அரை பாக்கெட்டா குறைங்க, இன்னொரு 5 எள்ளுருண்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. எள்ளுருண்டையை அதிகமா சாப்பிடுறதுனால ஒருவேளை பெண் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன அந்த சூடுனால பிரச்சனை வரலாமே தவிர மற்றவங்களுக்கு மற்ற ஆண் குழந்தைக்கோ இல்ல சரியான உணவு முறை எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வர போறதில்லை. அது உடல் பொறுத்து. பித்த உடம்பா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சூடு கொடுக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேற உணவை சரி பண்ணிக்கலாம். ஆனா பிஸ்கட் சாப்பிடுறதுனால என்ன அதாவது எள்ளுருண்டை சாப்பிட்றதுனால பிரச்சனை பெருசா கிடையாது, அதை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். ஆனா பிஸ்கட் சாப்பிடுறதுனால மலச்சிக்கல் வரும். மலச்சிக்கல் வர்றது மட்டும் இல்லாம ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம யாருக்கும் ஒருத்தருக்காக நம்ம வந்து நம்மளுடைய சம்பாத்தியத்தை, நம்மளுடைய உழைப்பை, நம்மளுடைய வேர்வையை நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை ஒரு எள்ளுருண்டையா இருந்துச்சு அப்படின்னா நம்ம பக்கத்துல இருக்கிற யாருக்கும் ஒருத்தருக்கு போய் சேருது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இதுதான் உண்மை, யதார்த்தம். உணவு அப்படிங்கிறது அது ஒரு படையலா இருக்கணும். அந்த படையல் வந்து நம்ம வீட்டுலதான் செய்ய முடியும். நாம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேக்டரிக்காரங்க, அதாவது இந்த ஃபுட் ஃபேக்டரிக்காரவங்க எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க நீங்க அறிவாளியா வளரணுங்கிறதுக்காக அவங்க நிறைய விஷயங்கள் எல்லாம் போடுறதில்ல. அந்த உணவு கெட்டு போகாமையும் அந்த சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நீங்க அடிமை ஆகிறதுக்கும் என்ன பண்ணணுமோ அதெல்லாமே பண்றாங்க. அவங்க கல்லா கட்டிட்டு இருக்காங்க. ஆனா நாம வந்து அதை தொடர்ந்து சாப்பிடுறதுனால நம்மளுடைய உடல் சார்ந்த ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுக்கிட்டே போகுது. அப்போ தவிர்க்கப்பட வேண்டியதுன்னா அந்த வெள்ளை, அதுக்கு அடுத்தது சின்ன சின்னதா அந்த லோக்கல் விளையிறது, நமக்கான உணவு, அந்த உடம்புல சூடு, வாதம், பித்தம், கபம் அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான உணவு சாப்பிடுறது, அது வந்து சரியா அமையுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தது வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு நொறுக்கு தீனிகள். இந்த நொறுக்கு தீனிகளை அவாய்ட் பண்றது எப்படின்னு கேட்டிருந்தாரு. நீங்க அந்த எள்ளுருண்டை விஷயமும் பிஸ்கட் விஷயமும் சொல்லியிருக்கீங்க. இந்த நொறுக்கு தீனி சாப்பிடுபவர்களுக்கு மாற்றாக எள்ளுருண்டை போல வேறு ஏதாவது அவர்கள் செய்ய முடியுமா? ஏன்னா அவர் என்னன்னு கேட்டிருக்காருன்னா, எனக்கு எவ்ரி ஈவினிங் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு பால், காஃபி, டீ அவாய்ட் பண்ணிட்டேன். காலையில சத்து மாவு சாப்பிடுவேன். ஆனா ஈவினிங் வந்து ஒரு காஃபி குடிச்சாதான் நல்லா இருக்கும். இந்த காஃபி குடிக்கிறப்ப எனக்கு வந்து ஏதாவது பிஸ்கட்டோ இல்ல ஏதாவது நொறுக்கு தீனியோ சாப்பிடணும் போல இருக்கு. அப்ப அதை வந்து நம்ம காஃபி அவாய்ட் பண்றதுக்கு நான் பாக்குறேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்து இதை நொறுக்கு தீனிகள் அப்படின்னு இன்றைய குழந்தைகள் நிறைய அந்த பேக்கெட்ல அடையப்பட்ட சிப்ஸுகள் இந்த மாதிரி வாங்கக்கூடிய இந்த சூழல்ல குழந்தைகளுக்கு அல்லது இந்த மாதிரி காஃபிக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்ன்றவங்களுக்கு எந்த மாதிரியான சிறுதானியங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நொறுக்கு தீனிகள் உபயோகமாக இருக்கும், அல்லது என்ன அதற்கு வழிமுறைகள் அப்படின்னு உங்களோட ஆலோசனை என்னன்னு கேட்டிருக்கேன். இப்போ இந்த சிறுதானியங்களை பயன்படுத்தி இல்ல நம்ம கிட்ட இருக்கிற மரபு உணவுகளை வச்சு
நம்ம எல்லா நொறுக்கு தீனியுமே பண்ண முடியும், அதுல எந்த மாற்றமே கிடையாது. இப்போ சிறுதானியத்துல மிக்சர் பண்ண முடியும், முறுக்கு பண்ண முடியும், அதிரசம், வடை எல்லாம் பண்ண முடியும். சரியா கேக்குதுங்களா? கேக்குதுங்க, கேக்குது. பேசலாம், நீங்க பேசலாம். எல்லாமே பண்ண முடியும். அப்ப நம்ம அதுல இருந்து எடுத்துக்கலாம். ஒருவேளை நம்ம வீட்டுல பண்ண முடியுதான்னு பாக்கலாம். இப்ப பண்ண முடியலன்னா யாரு பண்றாங்களோ அவங்க வீட்டு வாங்கிக்கலாம். இப்போ நாம நினைக்கிற பொட்டேட்டோ சிப்ஸ் அது வந்து நிறைய ஃபிளேவர் எல்லாம் போட்டு அப்படிதான் சாப்பிடணும், இல்ல பிஸ்கட் மாதிரிதான் சாப்பிடணும் அப்படிங்கிறது இந்த சிறுதானியத்துல கொஞ்சம் முடியாது. காரணம் என்னன்னா, பிஸ்கட் மாதிரியான விஷயங்கள் சிறுதானியத்துல பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா சிறுதானியத்துல குளுட்டன் அந்த பிசுபிசுப்பு தன்மை கிடையாதுங்க. கோதுமையில் இருக்கிற மாதிரியான அந்த பிசுபிசுப்பு குளுட்டன் அப்படிங்கிற புரதம் வந்து சிறுதானியத்துல இல்லை. அதனால சிறுதானியத்தை வச்சு பிஸ்கட் மாதிரி எதுவும் பண்ண முடியாது. இல்லைன்னா நம்ம சிறுதானியத்தோட கோதுமையை சேர்க்கறதோ இல்ல மைதா மாவு சேர்க்கறதோ இல்ல ஆர்டிபிஷியலா குளுட்டனை உள்ள சேர்த்தியோ தான் பிஸ்கட் மாதிரி பண்ண முடியும். அப்போ பிஸ்கட் அப்படிங்கறது நம்ம தூக்கி வெளியில வச்சிட வேண்டியதான். இந்த இடத்துல நாம எண்ணெயில பிடிச்ச நல்ல சுத்தமான ராஜமுருகன் இருக்கீங்களா? லைன்ல கட் ஆயிடுச்சு போல இருக்கு, டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, நிறைய சொந்தங்கள் வந்து நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கேள்விகளும் கேட்பதற்கு இன்னைக்கு இந்த சிறப்புரையில இந்த காணொலி நிகழ்வுல நம்ம முயற்சி செய்யலாம். நிறைய தடங்கள் அவருக்கு நெட்வொர்க் இஷ்யூஸ் வர்றதுனால மறுபடியும் அவர் இணைப்புல வருவதற்கு முன்னர் நிறைய சொந்தங்கள் வந்து நீங்க கேட்டிருக்கீங்க. நம்ம வந்து இந்த சிறுதானியங்களை வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் எப்படி நம்ம இங்கிருந்து எடுத்துக்கொள்ள முடியும்? இங்க வந்து இன்றைய சிறப்பு விருந்தினர் சிறப்புரை ஆற்றிக் கொண்டிருப்பவருடைய ராஜமுருகன் அவருடைய தகவல்கள் மூலியமாகவோ அல்லது அவர்களுடைய இணைப்பில் இருப்பவர்கள் மூலியமாகவோ எப்படி இம்போர்ட் பண்ணலாம், எப்படி வாங்கலாம் அப்படின்ற நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அதற்கு கேபிஎன் வந்து ஒரு புதிய முயற்சியை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சிறுதானியங்கள் வந்து அவர் கூறியது போல அடுத்த வருடம் 2023 வருடம் வந்து சிறுதானிய ஆண்டாக அறிவித்திருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதுனால நம்ம வந்து இந்த கேபிஎன் சார்பாக கண்டிப்பாக அவருடன் இணைந்து பல சொந்தங்கள் வந்து இதற்கு வந்து ஒரு தொழில் நிமித்தமான ஒரு கேள்விகள் நிறைய கேட்டிருக்கீங்க. நாங்களும் இதற்கூட பணியாற்றணும், நாங்களும் எங்களுடைய சூப்பர் ஸ்டோர்ஸ் வந்து வெளிநாடுகள் இருக்கு, நாங்க வந்து இதை எடுத்து ஏற்றுமதி பண்ணி நாங்க வந்து அதை எடுத்து நாங்க எங்களுடைய கடைகளில் விற்கிறோம், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. இந்த தொழில் சார்ந்த கேள்விகளை கண்டிப்பாக நீங்க india@kbnglobal.org அப்படின்ற முகவரிக்கு அனுப்பிச்சீங்கன்னா நம்ம அதை கண்டிப்பாக நம்ம அதை முன்னெடுத்து உங்களுடைய எல்லாத்தையும் இணைத்து, ஏன்னா நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்த பொழுது கூறியது போல இந்த விவசாயம் சார்ந்ததற்காகவே நம்ம சொந்தங்கள் எல்லாரும் இணைந்து ஒரு அக்ரி பேஸ்ட் ஒரு கம்யூனிட்டியாக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதற்கு நம்ம இந்த சிறுதானியங்கள் சம்பந்தப்பட்ட இன்றைய ராஜமுருகன் அவருடைய இணைப்பையும் சேர்த்து இதுல யாரெல்லாம் விருப்பப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு உறுதுணையாக இருப்பதற்காக அந்த கமிட்டி மூலியமாக நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையும் நம்ம எடுப்போம் என்று கூறி அந்த கேள்விகளை நம்ம இங்க வந்து நான் அதிகமாக கேட்கல. நீங்க அந்த கேள்விக்கு ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இல்ல நீங்க தொடர்ச்சியா சொல்ற மாதிரி இருந்தா சொல்லலாம். இணைப்பு கட் ஆனதுனால நம்ம அடுத்த விஷயத்துக்கு நான் சொந்தங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருந்தது. என்ன கேள்வின்னு நாம இல்ல இதற்கு முன்னாடி அந்த நொறுக்கு தீனிகளை பற்றி நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா? அதற்கு நீங்க பதில் இந்த மாதிரி எல்லா சிறுதானியங்கள்லயும் நம்ம அந்த மிச்சர் முறுக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும். இல்ல நமக்கு அது வேண்டாம், இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சாலட் மாதிரி பண்ண முடியும், வேக வச்சு நம்ம காய்கறிகளை போட்டு பண்ணிக்கிறது. அது நம்மளுடைய கற்பனை விஷயங்கள் தான், நம்மளோட கிரியேட்டிவ் தான், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நொறுக்கு தீனிக்கு இதுல மாற்று இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்த ஒரு கேள்வி என்னன்னாங்க, இன்றைய சமுதாயத்துல வந்து அரிசியை வந்து முதல்ல வந்து அலுமினியம் குக்கர்லயோ வேற குக்கர்ல செய்யக்கூடாது அப்படின்னாங்க. அப்புறம் எல்லாருமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்ற குக்கருக்கு எஸ்எஸ் குக்கருக்கு மாறினாங்க. இப்ப புதுசாக ஒரு ட்ரெண்ட் வந்து 2-3 வருடங்களாக வந்து நீங்க அரிசியை வந்து குக்கர்ல வந்து அந்த ஸ்டார்ச்சை எடுத்துட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ குக்கர்ல யூஸ் பண்ற அரிசியில வந்து அந்த ஸ்டார்ச் அப்படியே இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணனா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அப்படின்னு ஒரு விதமான ஒரு விஷயங்கள் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வழியாக வந்து கொண்டு இருக்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மை? அது உண்மையா? நம்ம குக்கர்ல இருக்கக்கூடிய சாதங்கள் வடிக்கிறது தப்பா, அல்லது நம்ம பழைய முறையிலேயே வந்து அந்த ஸ்டார்ச்சை ரிமூவ் பண்ணிட்டு தான் சாதங்கள் சாப்பிடணுமா அப்படின்ற உங்களுடைய ஒரு பார்வை, அல்லது நீங்க அதுல ஆராய்ச்சி ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா அதனுடைய விளக்கங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். இது வந்து அடிப்படை என்னன்னா, நம்ம உணவு சமைக்கிறதுக்கு அப்படின்னு பயன்படுத்துறதுன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ப்ரெஷரா நம்ம எதுவுமே இதுக்கு முன்னாடி பண்ணது இல்லை. நான் எல்லாமே நான் பேசுறது எல்லாமே நம்மளோட மரபு உணவின் அறிவு வச்சுதான், அடிப்படையா வச்சுதான் நம்ம பேசுறோம். ப்ரெஷரா நம்ம சமைச்சது கிடையாது. நம்ம சமைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மிகச்சிறந்த உணவு பாத்திரம் அப்படின்னா மண்பாண்டம் தான். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே வரும். அப்போ மண்பானையில நம்ம வந்து வடிக்கிறது தான் சிறப்பானதா இருக்கும். அந்த அரிசி, இந்த வெள்ளை அரிசி வேணா நம்ம வடிச்சு ஸ்டார்ச்சை தூக்கி போட்டுடலாமே தவிர
மற்ற அரிசிகள் எல்லாமே அதாவது மேல இருக்கிற தோலை மட்டும் எடுத்த பட்டை தீட்டப்படாத அரிசிகள் இல்ல கைக்குத்தல் அரிசிகள் எல்லாமே நம்ம வடிச்சுதான் சாப்பிட்டோம். வடிச்சு சாப்பிட்டோம்னா சோறை சாப்பிட்டுக்குவோம். அந்த வடிச்ச தண்ணியை மறுபடியும் நம்ம குடிக்க வச்சு குடிப்போம். இல்லைன்னா அப்பவே கொஞ்சம் அதுல கொஞ்சம் சோறும் உப்பும் போட்டு குடிச்சிருவோம். இப்ப இந்த இடத்துல ஸ்டார்ச் வீணாக்குறது கிடையாது. அந்த ஸ்டார்ச்சையும் நாம தான் சாப்பிட்டுக்கிறோம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அரிசி கழுவுன தண்ணியை மட்டும் நாம சில சமயம் மாட்டுக்கு ஊத்துவோம். சில சமயம் அதையுமே நம்ம ரசத்துக்கோ இல்ல பருப்பு வேக வைக்கிறதுக்கோ பயன்படுத்துவோம். இல்ல அந்த அரிசி கழுவுன தண்ணியை மருந்துக்காக ஒத்தனம் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்திக்குவோம். அப்போ இந்த இடத்துல எதுவுமே வீணாகிறது இல்லை. இப்ப நாம ஏன் இதெல்லாம் வீணாக்குறோம், இதெல்லாம் தூக்கி ஊத்தணும்னு சொல்றோம் அப்படின்னா, அரிசி இப்ப இந்த அரிசி எல்லாமே பட்டை தீட்டப்பட்டு அதுக்கு மேல ஒரு அரிசி மோதி அதுல மாவு மாதிரி வரக்கூடாது. அரிசி மூட்டைகளை கை விட்டோம்னா அந்த கையில மாவு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு வேக்ஸ் மாதிரி ஒரு ஆயில் மாதிரி கோட் பண்றாங்க. அதை நாம சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கோசரம் தான் கழுவி கீழே ஊத்திடுறது ஒண்ணு. ரெண்டாவது, வெறும் நாம இப்ப இந்த பட்டை தீட்டப்பட்ட வெள்ளை அரிசி சாப்பிட்றதுனால ஏற்கனவே ஸ்டார்ச் அதுக்குள்ள இருக்கிறதும் ஸ்டார்ச் தான். இந்த ஸ்டார்ச்சை வடிச்சோம்னா கொஞ்சம் ஸ்டார்ச் குறையும். அதனால அந்த கஞ்சியை ஊத்திடணும் அப்படின்னு சொல்றதுதான். இதுதான் ஒரு மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இதுதான் அடிப்படையா இருக்கு. இந்த இடத்துல முடிஞ்ச வரைக்கும் குக்கரை தவிர்த்துட்டு நாம வடிச்ச சோத்தை பயன்படுத்துறது நல்லது. அந்த வடிச்ச கஞ்சியை நாம குழம்புக்கு பயன்படுத்துறதோ இல்ல அதை புளிக்க வச்சு அடுத்த நாள் இதை காடி தண்ணியா பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு வடிச்ச கஞ்சி அதே மாதிரி இன்னைக்கு அரிசி கழுவுன தண்ணியை ஒன்னா வச்சிருவாங்க. அடுத்த நாள் பார்த்தோம்னா அது புளிச்சு போய் மேல தண்ணி இருக்கும், கீழே அந்த ஸ்டார்ச் கஞ்சி வடிச்ச கஞ்சி ஊத்துல அந்த ஸ்டார்ச் கீழே இருக்கும். அந்த மேல இருக்கிற தண்ணியை உலைக்காக எடுத்துக்குவாங்க. அப்படி உலைக்காக எடுத்து அந்த உலை கொதிக்க வச்சு அரிசியை போட்டு சமைக்கிறப்போ அதுல இருக்கிற மனம், அந்த சோறுனுடைய மனம் வேற எதுக்குமே ஈடாகாது. அதுல அந்த பிரியாணி மாதிரி அது ஒரு மசாலா மனம். ஆனா சோறுனா அது அந்த மனம் தான் ரொம்ப அது ஒரு டிவைன் ஸ்மெல்லுன்னு சொல்லலாம். கம்புல அந்த மாதிரி டிவைன் ஸ்மெல் இருக்கும். இது மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்து பண்ணுவாங்க. அன்னைக்கு வடிச்ச கஞ்சி, அன்னைக்கு கழுவுன கண்ணீர் தண்ணி, இதை மறுபடியும் அதே பானையில ஊத்துவாங்க. அடுத்த நாள் அதே தண்ணி எடுத்துக்குவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த காடி தண்ணி, அந்த மாத்தி வைக்கிற அந்த ஸ்டார்ச், அந்த பாக்டீரியா ஃபேக்டரி என்ன ஆகும்னா கொஞ்சம் கீழே தடிமனா இருக்கும். அதை கொஞ்சம் வலிச்சு எடுத்து இது குழம்புக்காக பயன்படுத்திக்குவாங்க. குழம்புக்கு திக்கனிங் ஏஜென்ட்டா பயன்படுத்திக்குவாங்க. நாம இப்ப முந்திரி பருப்பு அப்புறம் தேங்காய் எல்லாம் அரைச்சு ஊத்துறாங்க. அந்த முன்னாடி எல்லாம் அதெல்லாம் கிடையாது. இது திக்கனிங் ஏஜென்ட்டா பயன்படுத்திக்குவாங்க. அதே சமயம் உடம்பு சூட்டுனால இல்லைன்னா நரம்பு இழுத்து பிடிச்சி ஏதாவது வயிற்று வலி வருது அப்படின்னா இந்த காடி தண்ணியில இருந்து ஒரு டம்ளர் எடுத்து குடிச்சாங்கன்னா அந்த வயிற்று வலி உடனே நின்றும். ஸோ இதுதான் அடிப்படை. முடிஞ்ச வரைக்கும் நம்ம மரபு நெல்லரிசிகள் இருக்கிற நெல்லரிசிகள் கைக்குத்தல் முறையில இருக்கிற அரிசிகளை வடிச்சு அந்த கஞ்சியும் அந்த சோத்தையும் பயன்படுத்துறது தான் சிறப்பானதா இருக்கும். வழி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல குக்கரை பயன்படுத்துங்க. வடிக்கணும்னு அவசியம் இல்லை. இதை அப்படியே கூட பயன்படுத்தலாம். ஒருவேளை வெள்ளை அரிசி பயன்படுத்துறீங்க அப்படின்னா தயவு செய்து வடிச்சுட்டு பயன்படுத்துங்க, அது நல்லதா இருக்கும். ஓகே, மிகச்சிறந்த ஒரு விளக்கங்கள் கொடுத்திருக்கீங்க. அடுத்ததாக முக்கியமாக இன்றைய 21ஆம் நூற்றாண்டுல நிறைய பிரச்சனைகள், நீங்க மருத்துவமனைகள் இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ்ங்கிறது, இந்த கருவுறுதல் பிரச்சனையை பத்தி இன்னைக்கு நிறைய பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. முதல்ல டிஸ்ட்ரிக்ட் கொண்டு இருந்தது, இப்போ தாலுக்காக்கு கொண்டு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து ஊருக்கு ஒன்று, வீதிக்கு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸுக்கு இந்த பிரச்சனைகள் இருப்பவர்கள் தவிர்ப்பதற்கு என்னென்ன உணவு நம்ம தவிர்க்கணும், அல்லது சிறுதானிய உணவுகள்ல ஏதாவது சிலதை தவிர்க்கணுமா? அப்படி இல்லைன்னா சிறுதானிய உணவுகள்ல என்னென்ன அதிகமா எடுத்துக்கிட்டா இந்த ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. மன்னிக்கணுங்க, இதுக்கு ரொம்ப சிம்பிளா பதில் சொல்லிட முடியாது. இது ரொம்ப பெருசா போகுங்க. நம்ம சிறுதானியத்தோட மட்டும் முடிச்சுக்கலாம். சிறுதானியத்தை சாப்பிட்றதுனால ஃபெர்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் இல்ல டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கறத நம்ம எதுவும் சொல்ல முடியாதுங்க. தொந்தரவு வேணா பண்ணாம இருக்கலாம். சிறுதானியங்கள் சாப்பிட்றதுனால எந்த தொந்தரவும் வராம இருக்கலாம். ஒண்ணு என்னன்னா, கரு விட்டுருக்குறாங்க அப்படின்னு சிம்டம்ஸ் தெரிஞ்சதுன்னா இந்த சூடு கொடுக்குற சிறுதானியங்களை தவிர்த்திடலாம். இல்ல கருத்தரிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த சூடு கொடுக்குற உணவுகளை தவிர்க்கலாம். 2 பேருமே, ஆணும் பெண்ணும் தவிர்க்கிறது நல்லதுங்க. இதை மட்டும்தான் சொல்ல முடியும். மற்றது இது உணவு, வாழ்வியல், அவங்க எடுத்துக்கிற மருந்து, அவங்க ஏஜ் அட்டன் பண்றப்ப எடுத்துக்கிட்ட உணவு, இது எல்லாமே பொறுத்துதான் இதை சொல்ல முடியும். அதனால சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான், சூடு கொடுக்கறதை தவிர்க்கலாம், அவ்வளவுதான். ஓகே, மிக்க ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. அடுத்தது நம்ம இன்னொரு சொந்தம் என்ன கேட்டிருக்காருன்னா, காலையில இட்லி அப்படின்ற ஒரு உணவை தவிர
வேறு என்ன உணவுகள் சிறுதானியத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்னோட மரபு உணவு விஷயங்களை வச்சு பார்த்தோம்னா, இட்லி அப்படிங்கிறது, அதான் நம்ம வந்து புளிக்க வச்சுட்டு சமைக்கிறது அப்படிங்கிறது தவிர்க்கப்பட வேண்டியதா இருக்குங்க. அதனால நாம ஒருவேளை முன்னாடி நாள் சமைச்சு வச்ச சோத்துல தண்ணி ஊத்தி அதை சாப்பிடுறது, அதை காலை உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், அதை எடுத்துக்கலாம். அவல் மாதிரியான அவல் பிரட்டல், அவல் சேர்த்துக்கிறது, அதோட நிறைய காய்கறிகளை சேர்த்துக்கிறது, அது வந்து சமைக்காத மாதிரியோ இல்ல தாளிச்சோ எடுத்துக்கிறது. அடுத்தது பொங்கல் சிறுதானியத்தை பயன்படுத்தி பொங்கல் செய்யறது, புட்டு, இடியாப்பம், அந்த மாதிரி கொஞ்சம் எளிமையா இருக்கிற உணவுகள் எல்லாமே செஞ்சுக்க முடியும். வழக்கமா கிராமத்துல செய்யற மாதிரி சோறாக்கி குழம்பு ஊத்தி அதுல குழம்புல நிறைய காய்கறி போட்டு சாப்பிடுறது, அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். மிகச்சிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கஞ்சி. அரிசி ஒரு பங்கு, அதுல வந்து 1/4 பங்கு பருப்பு, பாசி பருப்பு, அதுல கொஞ்சம் சீரகம், மிளகு, கொஞ்சம் ஓமம், பெருங்காயம், ஒரு 2 பூண்டு, தேவைப்பட்டுச்சுன்னா கடைசியா தேங்காய் பால், இதை சேர்த்து குடிக்கிறது மிகச்சிறந்ததா இருக்கும். ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க. நிறைய சொந்தங்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. உங்களுடைய கேள்விகள் அனைத்திற்கும் இன்றைய தலைப்பிற்கு ஏற்றாற்போல் நம் உடல்நிலை எவ்வாறு நன்றாக இருக்க வேண்டும், நம் நீண்ட ஆயுள் வாழ்வதற்கு எத்தகைய உணவு பழக்க வழக்கங்களை நாம வந்து பின்பற்றி செல்ல வேண்டும் அப்படின்ற இந்த தலைப்புக்கு ஏற்ற கேள்விகள் அனைத்து கேள்விகளும் கேட்டாகிவிட்டது. தொழில் சார்ந்த கேள்விகள் அல்லது நீங்க தொழில் நிமித்தமாக சில முன்னேற்பாடுகள், அதாவது எக்ஸ்போர்ட், இம்போர்ட், இல்ல பிசினஸ் ரிலேட்டட், இல்ல அதர் தேன் ட்ரேடிங், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து நம்மளுடைய இமெயில் ஐடிக்கு india@kbnglobal.org அப்படிங்கிற மின்னஞ்சலுக்கு முகவரி கணிச்சிங்கன்னா இன்றைய சிறப்பு உரையாற்றிய நமது கொங்கு மைந்தருக்கு அனுப்பி அதன் மூலியமாக உங்களுக்கு பல விளக்கங்களை பெற்றுத் தருவதற்கு நம்ம கேபிஎன் கண்டிப்பாக முன்னெடுக்கும். கால நேரம் கருதி நிறைய கேள்விகள் வந்ததுனாலையும், அவர் ஏற்கனவே முன்னாடியே முடிச்சுட்டாலும் நிறைய கேள்விகள் இருந்த காரணத்தால நம்ம வந்து நிறைய நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா அனைத்து கேள்விகளும் முக்கியமான கேள்விகளாக நம்ம சொந்தங்கள் கேட்டத ஒரு காரணத்தினால. அதனால இந்த காணொளி நிகழ்வுல இத்தகைய ஒரு முக்கியமான விஷயங்களை நம்ம இன்னைக்கு பகிர்ந்திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்ம இன்றைய சிறப்பு உரையாற்றிய திரு ராஜமுருகன் அவர்களுக்கு கேபிஎன் குளோபல் சார்பாகவும், கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு சார்பாகவும், சிக்பா மலேசியா சார்பாகவும், கேபிஎன் ஆஸ்திரேலியா சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நம்மளுடைய சொந்தங்களுக்கு அவர்களுடைய நன்றிகளை தெரிவித்ததன் வாயிலாகவும் உங்களுக்கு எங்களுடைய ஒரு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடைசியா நம்ம சொந்தங்களுக்கு நீங்க ஏதாவது தெரிவிக்க வேண்டியது இருந்தா நீங்க சொல்லலாம். நமக்கு எல்லாத்துக்குமே அதிக நாள் வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். நாம மட்டும் இல்லாம நம்மளோட அடுத்த தலைமுறையும் ஆரோக்கியமா வாழணும் அப்படிங்கறத அடிப்படை ஆதாரமா இருக்கணும். அந்த நோக்குல நமக்கு வந்து வெறும் உணவு, பணம் இது மட்டும் இல்லாம நம்ம ஒட்டுமொத்த சூழல் சார்ந்ததாகவும் இருக்கணும் நம்மளோட வளர்ச்சி. அதனால நீங்க கேபிஎன் சார்பா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னோட கருத்துக்களை பகிர்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. அதே சமயம் இந்த கருத்துக்கள் எல்லாமே ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பயன்பட்டு அது அடுத்த தலைமுறைக்கு ஒரு சின்ன உந்துதலா இருந்து அவங்களோட ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் அப்படின்னு நான் ஆழமா நம்புறேன். இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு செஞ்சது கேபிஎன் ஒருங்கிணைப்பாளருக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. வணக்கம். ரொம்ப நன்றி. தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. KBN என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. KBN குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் KBN பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும்
இலவசமாக எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு, நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 கூட்டல் 6*13299144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.